அவங்களுக்கு காட்டும் அம்மா, அந்த பக்கம் காட்டுங்க, அவங்க ஐயாவுக்கு காட்டுங்க, எல்லாத்தையும் காட்டணும். ஆ ஆ ஆ தாய் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கிறார். அறநறிந்து மூத்த மொழியா மேன்மை திறனறிந்து தெரிந்து கொள்ள. ஆதியில் தோன்றிய மொழி முச்சங்கம் வளர்த்த மொழி தேனிலும் இனிய மொழி செம்மொழியாக என் அன்னை தமிழை வழங்கி என் வரவேற்புரையை தொடங்குகின்றேன். தமிழ் இலக்கிய பண்ணைக்கு வருகை புரிந்த அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் இனிய காலை வணக்கங்கள். இந்த தமிழ் இலக்கிய பண்ணை ஆரம்பித்து 2 வருஷம் முடிந்து 3வது வருஷத்தில் அடியெடுத்து வைக்கிறோம். 2 வருஷத்துக்கு முன்னே நான் மருத்துவர் ஐயா அடிகளார் ஐயா சேர்ந்து தான் மருத்துவ ஆரம்பித்தோம். நினைக்கிறோம் இந்த தமிழ் இலக்கிய பணி ஆரம்பித்தோம். ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை இந்த நிகழ்ச்சியை நடந்து வருகின்றோம். ஒரு இலக்கிய அமைப்பை தொடர்ந்து நடத்துவதற்கு ரொம்ப ரொம்ப கடினமான காரியம். எங்களுக்கு இதில் உறுதுணையாக இருந்த மாயாவி மனோகரன், மறைந்த சேவை செம்மல் தங்கவேல் ஐயா, சிவதாசன், ஐயர் ரத்னசேன ஐயா, கிரி ஐயா, மற்றும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த தமிழ் இலக்கிய பண்ணைக்கு விதை போட்டவர் யாருன்னா மக்கள் மாவட்ட தலைவர் மறைந்த சிஎஸ் ஐயா அவர்கள் தான். அவருடைய ஒரு எண்ணத்தில் உருவானது தான் நம்ம மருத்துவர் இதை நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கிறோம். இந்த 24 மாதத்தில் சாதனை புரிந்த மாணவர்கள், எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், பெண்கள், ஆசிரியர்கள் என 17 பேருக்கு விருது கொடுத்துருக்கிறோம். 24 மாதத்தில் 17 பேருக்கு விருது கொடுத்துருக்கிறோம். கடந்த 2 வருடத்தில் 23 நூல்களை வெளியிட்டிருக்கிறோம். இன்னையோடு சேர்த்து 25 நூல் ஆகும். கற்றுக் கொடுப்பது தொழில் அல்ல, தவம் என்ற பொன்மொழிக்கேற்ப தாய் தமிழ் பள்ளி தாளர் மருத்துவர் முத்துசாமி எங்களின் இனிய தலைவர் அவர்களை இன்முகத்தோடு வருக வருக என வரவேற்கின்றேன். அன்பின் உருவம், பண்பின் சிகரம், எளிமையின் வடிவம் சிவனடியார் எங்களின் மதிப்புக்குரிய தலைவர் திரு சுந்தரராஜ அடியார் அவர்களையும் மனமகிழ்வோடு வருக வருக என வரவேற்கின்றேன். எண்ணற்ற நூல்கள் எழுதி எட்டாத உயரத்தில் இருக்கும் தமிழக அரசின் அகவை முதிர்ந்த தமிழ் விருது பெற்ற நமது தமிழ் இலக்கிய பண்ணையின் ஒருங்கிணைப்பாளர் மாயாவி மனோகரன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். திருக்குறள் திருவுக்கோள் நூலாசிரியர் கவி உழவன் அவர்களையும் மனமகிழ்வோடு வருக வருக என வரவேற்கின்றேன். மணிமேகலை அச்சய பாத்திரம் பற்றி சிறப்புரையாற்றிருக்கும் அவினாசி அறிவிச்சுடர் அறக்கட்டளை தலைவர் முத்துக்குமரன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இளைவரி வானாமானம் பற்றி பேசவிருக்கும் டாப்லைட் நூலக இந்துமதி அமரர் அவர்களையும் அன்போடு வருக வருக என வரவேற்கின்றேன். யோகநரி பற்றி பேசவிருக்கும் கௌசல்யா ரஞ்சித் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். தன் இனிய குரலாலும் தமிழ் சொல்லாற்றாலும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் தாய் தமிழ் பள்ளி ஆசிரியர் மகேஸ்வரி அவர்களையும் பாக்கியலட்சுமி அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை disconnected. Clear.
முன்னின்றி நடத்தி கொண்டிருக்கும் கிரி ஐயா அவர்களையும், மோகன் ஐயா அவர்களையும், தங்கவேல் ஐயா அவர்களையும், திருக்கோள் ரங்கராசன் ஐயா அவர்களையும், அருணாசலம் ஐயா அவர்களையும், மாரிமுத்து ஐயா அவர்களையும், மற்றும் மலர்மணன் ஐயா அவர்களையும், திருக்கோள் ரங்கராஜ் ஐயா அவர்களையும், கவிஞர் நிர்மலா அவர்களையும், தாய் தமிழ் ஆசிரியர் அவர்களையும், மற்றும் இங்கு உள்ள அனைத்து சான்றோர் பெருமக்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். ஒரு சின்ன கதை. காலையில் 8 மணிக்கு ஒரு பிரபலமான நிறுவனம், அந்த நிறுவனத்துக்கு வேலைக்கு போகிறான். நிறுவனத்துக்கு பாதுகாப்பு அதிகாரி தான் சோதிச்சு பார்த்துட்டு அழைப்புக்காக காத்திருக்கிறான். அந்த நிறுவனத்தில் நேர்காணல் கூப்பிடுறாங்க. இவன் போகிறவனுடைய இதெல்லாம் எல்லாமே வாங்கி பார்த்துட்டு எல்லாமே சரியாக இருக்கு. சரி, உங்களுக்கு எல்லாமே சரியாக இருக்குது, அவங்க வயசு மட்டும் 40 ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அதனால வாசனை பண்ணுறாங்க. இதுக்கு நிறுவனத்தில் இதன் காரணமாக அந்த நிறுவனத்தை மூடிட்டாங்க. அதனால் இங்கே வந்தேன்னு சொல்கிறாரு. அந்த அதிகாரி கொஞ்சம் வாசனை பண்ணிட்டு, சரி நான் உங்களுடைய இதெல்லாம் கொடுங்க, பயிரெல்லாம் கொடுங்க, நான் உங்களை கூப்பிட்றேன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டாரு. இவனும் சரி நமக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு நினச்சிட்டு போயிடறான். அப்போ அந்த பாக்கியில் பார்த்தா வெறும் பேருந்துக்கு மட்டும்தான் பணம் இருக்குது. சரி, தலை வலிக்குது, போய் ஒரு டீ சாப்பிட்லான்ட்டு டீ சாப்பிட்டு நடந்தே போய்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு டீ சாப்பிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது சாலை ஓரத்தில் ஒரு தோல் பை இருக்குது. அதை எடுத்து பார்க்குறான். அது பூரா பணக்கட்டுனாவே இருக்கு. அதை பார்த்த உடனே சுற்றி சுற்றி பார்க்குறான், யாரும் இல்லை. சரி அப்படின்ட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறான். வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவன் மனைவிட்ட காமிக்கிறான். இந்த மாதிரி நான் பணக்கட்டு கிடைச்சது அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். அவனுக்கு ஒரு சாப்பிடும், சார் நம்ம இந்த பணக்கட்டை வச்சுட்டு நம்ம கடன்லாம் முடிச்சுக்கலாம், நமக்கு வேலை கிடைக்கிற வரையும் நம்மளே இதை வச்சுக்கலாம் அப்படின்னு. ஆனால் அவனுடைய மனைவி சொல்கிறாங்க, வேண்டாம், இது நமக்கு கிடைத்த பணம் இல்லை, நம்ம அறத்தின் வழியே சம்பாதிச்ச பணத்தை நமக்கு நிலைக்கும். அதனால் இதை யார்கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்களா. இல்லை, இந்த 3 மாதத்துக்கு நம்ம வச்சுக்கலாம், கடன்லாம் அழைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த 3 மாதத்துக்கு நான் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறது கேட்குறான். உடனே அவன் மனைவி தன் தாலியை கழட்டி கொடுத்துட்றாங்க. தாலியை கழட்டி கொடுத்து இதை விற்று இந்த 2 மாதத்துக்கு நம்ம குடும்பம் நடத்துனாங்க, ஆனால் இந்த பணம் மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். சரி, நான் இந்த பணப்பையில் முகவரி எதுக்காக பார்க்குறேன். முகவரி இருந்தது. அந்த முகவரியில் போய் பார்க்குறேன். ஒரு பெரியவர் இருக்காரு. அந்த பெரியவர்கிட்ட போய் இந்த மாதிரி பணப்பை கிடைச்சதுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு அவரும் சரி நீ என்ன பண்ணுற அப்படின்னா, இந்த மாதிரி நான் ஒரு வேலை தேடி இருக்கிறேன், எனக்கு 40 வயசு ஆனதுனால இந்த வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இதுக்கு முந்தி இருந்த கம்பெனியில் நட்டதன் காரணம் எழுத்து முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, சரி ஏறுமா நான் வரேன் அப்படின்னு ஒரே ஒரு ஃபோன் மட்டும் செஞ்சுட்டு என்னுடைய எங்கள் நிறுவனத்தில் மேலே வேலை காலியாக இருக்குது, அதுக்கு நீங்கள் தகுதியான ஆள் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு நாளைக்கே நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க. இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு மனைவிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு. அப்போ தான் மனைவி சொல்கிறாங்க, என் பேச்சை கேட்டதுனால தான் இந்தமாரி வேலை கிடைச்சிது, அதனால் எல்லோரும் அவங்க மனைவி சொல்ல கேளுங்க, உயர்ந்த நிலைக்கு வருவீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு, அதே தான் திருவள்ளுவர் சொல்கிறாரு, அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் குலத்தாற்றின் போய் பெறுவது எவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக அவங்க மனைவியை நேசிக்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி தமிழ் இலக்கியப்படி இல்லை மனைவியை நேசிக்க சொல்லிடாங்க அப்படிங்கிறதுக்காக பிறர் மனைவியை நேசிக்காதீங்க, அவங்க மனைவியை நேசிங்க அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அந்த திருவள்ளுவருக்கு கொஞ்சம் குசும்பு அதிகம் தான். இந்த குரலை சொல்லிட்டாலே அடுத்த குரலில் என்ன சொல்கிறோம்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும்
அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மீண்டும் ஒரு முறை சபையோரையும் ஆண்டோரையும் வணங்கி என் வரவேற்பை முடித்துக் கொள்வேன். நன்றி. என வரவேற்ற திரு கார்த்திகேயன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக மதிப்புறு தலைவர், தமிழ் இலக்கிய பணியின் மதிப்புறு தலைவர் தவ திரு சுந்தரராச அடிகளார் அவர்களை தலைமையுரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன். திருச்சிற்றம்பலம். உலகலாம் உணர்ந்தோதற்கு அறியவர் நில உலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் மலர்ந்து ஆடுவார் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். மிகச் சிறப்பான முறையில் மூன்றாவது அகவையிலே அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்ற தமிழ் இலக்கிய மூன்றாவது அவைக்கு தகுந்த ஒரு அருமையான இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற்றது. திருக்குறளுக்காக குழந்தைகள் நாட்டியம் ஆடினார்கள். இந்த நிகழ்வு தொடர்ந்து நடக்கணும். இது நடக்கும்போது நமக்கு வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு உற்சாகம். கிரியை ரொம்ப சிறப்பாக சொன்னாரு. ஆக இன்றைய தினம் நடைமுறை குடிச்சிருக்காங்க. அதாவது இந்தியாவில் இருக்கிறது இனிமேல் புறக்கு போறது வரைக்கும் எல்லாத்தையும் ரொம்ப என்ன காரணம்னா அங்கே குடிச்சு போட்டோம்னா அவ்வளோ ஒன்றும் வேண்டியதில்லை. எல்லாத்துக்கும் எல்லாம் வேண்டத்தக்கது அறிவுரைக்கு வேண்டாம் முழுதும் தருவோன்னு சாமி குடிப்பார்கள் ஒரு நம்பிக்கை. பிரதமர் குடிக்கிறாரு, தொழிலதிபர் குடிக்கிறாரு, பிச்சைக்காரன் குடிக்கிறார். இதை விட வேடிக்கை அந்த கும்பமேளாவில் நடந்து பார்த்தீங்கன்னா ஊசி பாசி வந்துட்டு இருந்த ஒருத்தி அவளை பிடிச்சாதான் சாமியார்கள் ரகா பண்ணி இன்னைக்கு இந்தியாவில் பெரிய முகநூலை எப்ப பார்த்தாலும் அவ படம் தான் இருக்குது. மிகச்சிறந்த நடிகை ஆக்கிட்டாங்க. இப்போ ஒரு நாளைக்கு 500 ரூபா 1000 ரூபாய் சம்பாதிச்சுவோம். இப்போ 20 லட்சம் சம்பாதிக்கலாம். இப்போ கேரளாவில் கூட ஒரு நகை கடை திறப்புலாவுக்கு அந்த பாவத்தை கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு மக்கள் இருக்காங்க. அவளை பார்க்கறதுக்கு நாடே எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. திருக்குறள் சொல்றோம்னா யாராவது கேட்பாங்களா? தமிழை பேசுறோம்னா யாராவது கேட்கறாங்களா? இல்லை. அவங்களும் நாட்டில் இப்படி நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்காங்க. 10 பேர் வராங்க. அது 10 விதமான கருத்துக்கள். நிகழ்ச்சிக்கு வர எல்லாருமே இப்போ ஒத்த கருத்து இருக்கிறவங்க வர்றதில்லை. ஏன்னா கவிஞர்கள் மிகப்பெரிய கவிதை எழுதுறாங்க, அவங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. ஐயா போல ஒரு சிஎஸ்ஐயா இலக்கிய மன்றம் அந்த மாதிரி 8 பேர் இருக்குது. மக்கள் மாமன்றம் இது மறந்து போய் வயசு நடந்ததுனால ஒரு மிக சிறப்பான நிகழ்ச்சி அவங்க நடத்திட்டு இருக்காங்க. நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் வந்திருக்காங்க. இந்த குழந்தைகளின் நிகழ்ச்சி நாளில் வேறொரு தமிழ் கல்லூரியில் நிகழ்ச்சி நடக்குதுன்னா என்ன செய்வாங்கன்னா அந்த கல்லூரியில் படிக்கிற வகுப்புக்கு இருக்கிற பசங்க பூரா கொண்டு உட்கார வச்சுருவாங்க. இதுதான் வெள்ளிங்கிரியே சொன்னேன். அப்ப பார்த்தா கூட்டம் நிறைய இருக்கு. வகுப்புல படிக்கிற குழந்தைகள்னா அங்கேயும் 10 பேர் இருப்பாங்க. பழனி ஆதீனத்துல அங்க வருஷம் விழா நடக்கும். அவர் என்ன செய்வாரா, அவரோட பள்ளிங்கிற காரணத்தினால சித்த மருத்துவ மாநாடுன்னு எழுதியிருப்பாரு. அப்புறம் தமிழ் இலக்கிய மாநாடு போடுவார். அப்போ தமிழ் இலக்கிய ஆர்வலர்கள் சித்த மருத்துவர்கள்லாம் ஒரு 10 பேர் ஆயிருக்கு. இதுதான் நிலை இன்றைக்கு. நம்ம என்னதான் கவிதை எழுதினாலும் கட்டுரை எழுதினாலும் புஸ்தகம் எழுதினாலும் நம்மை போன்ற அமைப்புகளுக்கு இன்னைக்கு கூட்டம் வர்றதில்லை. நாம் இளைஞர்கள் வரணும்னு ஒவ்வொருத்தரும் பேசிட்டு இருக்கிறோம். மருத்துவர் திரு சு முத்துசாமி ஐயா அவர்களை நோக்குரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன்.
பங்கேற்றிருக்கும் இன்று வந்து எங்களை சிறப்பித்திருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் என்ன நோக்கத்துக்காக இதை ஆரம்பித்தோமோ அது ஓரளவுக்கு எங்களுக்கு நிறைவேற்றிட்டு இருக்கோம். அதாவது சமூகத்தில் இருக்கிற அனைத்து தரப்பு மக்களும் இலக்கியத்திலும் சமூக சேவையிலும் ஈடுபட வேண்டும் என்று என்னுடைய நோக்கம். அது இலக்கியமாக இருக்கலாம், எழுத்தாக இருக்கலாம், பாட்டாக இருக்கலாம், பாடல்களாக இருக்கலாம். சமூகத்தில் இருக்கக்கூடிய அவலங்கள், நன்மைகள். நம்ம ஒரு 2 மாதம் 2 மாதம் நம்ம விவசாயத்தை பற்றி பேசியிருந்தோம். அதுக்கு முன்னாடி கைத்தறி தொழிலை பற்றி நம்ம பேசியிருந்தோம். இந்த மாதிரி சமூகத்தில் மக்களிடையே வாழும் மக்களிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நல்லதுகள்லாம் பேசி நாம் இன்னும் கொண்டு வளப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த பல்நோக்கு நோக்கத்தோடு தான் நாங்கள் இந்த இலக்கிய பண்ணையை ஆரம்பித்தோம். அதுக்கு தான் பண்ணையிலே பேர் வச்சோம். பண்ணைனா நீங்கள் என்ன நாற்று வேணால் நடலாம். நம்ம கௌசல்யா வச்சுக்க மாதிரி கோழி பண்ணை வைக்கலாம். அவங்க ஆட்டு பண்ணை பண்ணிட்டு இருக்காங்க. யாரும் நிலம் ஒரு 5 ஏக்கர் இருந்தால் கொடுங்க. அந்த மாதிரி எல்லாம் வாழ்வியலையும் நம்ம கற்றுக் கொடுக்கணும். அதான் நான் சொல்ல வரேன். இலக்கியம் மட்டும் இல்லை, வாழ்வியலையும் நம்ம கற்றுக் கொடுத்தோம், கற்றுக்குவோம். இந்த மாதிரி பல நோக்கத்தோடு ஆரம்பித்த பண்ணை தான் நம்மளுடைய பண்ணை. தமிழ் எழுத்தாளர்களை ஊக்குவிக்கிறோம், கவிதை நேரம் வைத்திருக்கிறோம். பழைய இலக்கியங்கள், நெறிமுறை, சிலப்பதிகாரம், இந்த மாதிரி இலக்கியங்களை பேசுவதற்காக நாம் இங்கே அழைக்கிறோம். ஐயா வந்து கிரி ஐயா வந்து இன்னொரு வழிகாட்டல் குழுவினார்கள் சென்ற முறை. பழைய தமிழாளர்கள் திருவிக கல்யாண சுந்தரனார் இருந்தது. அவர் விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்றவர். தமிழிலே ஆழ்ந்த புலமையும் மிகுந்த ஆர்வம் உள்ளவர், சிறந்த எழுத்தாளர், சமூக சேவகர், ஒரு தொழிற்சங்க போராட்டவாதி. இத்தனை சிறந்த பண்புகள் வாய்ந்தவர். நாங்கள் எங்கள் பள்ளியில் அவருடைய படத்தை வச்சிருந்தோம். யாருக்குமே பேசுவது தெரியல. காரணம் என்ன, அவங்க யாருக்கும் தெரியாது. ஆசிரியர் முதற்கொண்டு எங்கள் பள்ளிக்கு வருகை தவிர எல்லாருக்குமே கேட்ட தெரியாது. பாரதிதாசன் தெரியாத கூட ஒருத்தருந்தார். பாபு சிதம்பரா தெரியாத ஒரு அரசு அதிகாரி இருந்தாங்க. நம்ம இதை முன்னெல்லாம் வெளியே கொண்டு வரணும். பழைய இலக்கியங்களை நாம் பேசுவோம். புதிய இலக்கியங்கள் படிக்கிறாங்க எல்லாருமே. நம்மளால் முடிஞ்சு செய்ய புதிய இலக்கியவாதிகளுக்கு, படைப்பாளிகளுக்கு நாங்கள் பெருமைப்படுத்துகிறோம். அவருடைய புத்தகம்லாம் வெளியிடணும். பணம் தேவைப்படுபவர்களுக்கு நாங்களே கொஞ்சம் உதவி செய்கிறோம். உதவி செய்கிறதுக்கு மாணவர்கள் மலர் உதவி செய்கிறார். மலர்மன் எந்த சொல்லுங்க, திருக்குறள் பேரவைன்னு வச்சிருக்காரு. எளிய மனிதர் பெரிய சேவை செஞ்சிருக்காரு. இன்னைக்கு தான் அவர் உட்கார்ந்துருக்கு பார்த்துருக்கேன். உட்கார கூட மாட்டார். இந்த மாதிரி நிறைய பேர் சேவை செய்ய நாங்கள் தயாராக இருக்கோம். ஐயா அடியார் ஐயா சொன்ன மாதிரி ஜாதி, மதம், இனம் என்ற எல்லைகளை தாண்டி, நாடு என்ற எல்லைகளை தாண்டி நாம் எல்லோரும் ஓரினம் என்ற வாக்குக்கு உலக மக்கள் அனைவரும் ஒன்று. தமிழர்கள் நமக்கு ஒரு இனம். நாம் நம்முடைய இனத்தை வளர்க்கிறோம், நம்ம பண்பாட்டை வளர்க்கிறோம். அதே நேரத்தில் எல்லா மொழிகளையும் நாம் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். எல்லா இலக்கியங்களையும் வாழ்த்துகிறோம். உலக மக்கள் அனைவரும் நாம் கொண்டாடுகிறோம். யாரும் ஒரு யாவரும் கேள்வி என்று கூடிய கண்ணியன் பூங்கொண்டாருடைய வாக்கு கேட்க நாம் எல்லோரையும் நேசிப்போம். எல்லோரும் நாம் உறவு கொண்டாடுவோம். எல்லோருக்கும் நாம் வளர்ச்சி பாதையை காட்டுவோம். அவர்களிடம் நல்லதை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று கூறி தமிழ் இலக்கியப்படை மேலும் வளர நாம் பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதற்கெல்லாம் உங்களுடைய ஒத்துழைப்பையும் ஆதரவையும் தந்து நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கவியுள்ளவன். வெளியிடுபவர் தவ திரு சுந்தரராச அடிகளார். பெற்றுக்கொள்பவர்
அறிவுச்சுடர் அறக்கட்டளை அவினாசி தலைவர் திரு முத்துக்குமார் ஐயா அவர்கள். அவர்களை அழைக்கின்றேன். இவருடைய இயற்பெயர் பாரத். இவர் இயன்முறை மருத்துவர், ஒரு ஆசிரியர், கவிஞர், எழுத்தாளர், சிந்தனை பேச்சாளர், சமூக சேவகர். சுமார் ஒரு 11 நூல் எழுதியிருக்காரு. புனிதம் தேடும் மனிதம் முதல் கொண்டு டச் இஃப் யூ கேன் என 11 நூல் எழுதியிருக்காரு. ஐநூறுக்கு மேற்பட்ட மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு. 8 ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஆதரவு நீட்டியிருக்காரு. 53 பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு உதவித்தொகை செய்திருக்கின்றாரு. அவசர ஊர்தி சேவை, அமரர் ஊர்தி சேவை, இரத்த தான சேவை, உடல் உறுப்பு சேவை, சொற்பொழிவாற்றிருக்காரு. சுமார் ஒரு 2 லட்சம் மாணவர்களையும் கடந்து சொற்பொழிவாற்றிருக்காரு. முதல் விருதாக உலக தமிழ் பல்கலைக்கழகத்தில் முதல் நூல் விருது பெற்றிருக்காரு. சேவரத்ன விருது, இள சமூக சேவக விருது என பல விருதுகளை பெற்றிருக்காரு. அவர் திருக்குறள் திறவுகோள் ஏற்புரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்று நம்முடைய புதியவராக வந்திருப்பேன் நான் மறந்துவிட்டேன். இன்று அறிவுளவன், இரண்டாவது டாக்டரேட் நூலகத்தின் நூலகர் அம்மா இந்துமதி, நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் முத்துக்குமார் ஐயா அவர்கள் மற்றும் நிறைய நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். அறிவுளவனுடைய நூல் படித்தேன் நான், அதை அது மட்டும் சொல்லியிருக்கேன். சொற்செல்வர்னு சொல்லணும். நீங்கள் அவருடைய கருத்தோட ஒத்து போகிறீங்க இல்லையோ, அவரோட சொல்லோட ஒத்து போயிடும். அந்த மாதிரி சிறந்த எழுத்தாளர், கவிஞர். அம்மா சிறந்த சேவை செஞ்சுருக்காங்க நூலகத்தில். இவங்க 2 பேருமே திருப்பூருக்கு அறிமுகமாகி ஒரு 5-6 மாதம் தான் இருக்கும். ஆனால் திருப்பூர் எல்லாத்தையும் ரொம்ப கலக்கிட்டு இருக்கிறாங்க. 2 மகன் தான். அவங்க சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. கவிஞர்களுக்கு சொந்தராஜ ஐயா அவர்கள் பயனாடை போட்டுள்ளார். மறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதிருக்கலாம் என்ற பொருள்மொழி கேட்ட என் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு முதல் வணக்கம். அன்பான இந்த காலை பொழுதிலே ஆகச்சிறந்த ஆண்டவர்களில் பேசுவதற்கான கிடைத்த சந்தர்ப்பத்தை மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். இந்த வகையிலே தமிழ் ஆண்டவர்கள், சான்றோர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள்,
என்ற குழந்தைகள், ஐயா மருத்துவர், ஐயா நடிகர், இவர்கள் யாவரையும் வணங்கி இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நல்கிய உங்கள் யாருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றிகளை சாப்பிடுகிறது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல காரணத்தில் இந்த நூல் வெளியானதுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்வதோட சரி, நிறைய பேருக்கு ஒரு சின்ன விஷயத்தை முன்னெடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நிறைய எழுத்தாளர்கள், கவிஞர்கள், இன்னைக்கு எல்லாம் சிறந்த பண்பாளர்கள் இருக்காங்க. ஆனால் அரங்கம் நிறைந்து காணப்பட வேண்டிய ஒரு இடம். ஆனால் இது அரங்கம் நிறைந்து இருக்கிறது. ஆனால் தமிழ் இலக்கிய பண்ணைக்காகவோ அல்லது தமிழ் இலக்கியத்திற்காகவோ நடைபெறக்கூடிய அரங்கம் இதுவாக இருக்கக்கூடாது. அது மிகப்பெரிய அரங்கமாக இருக்க வேண்டும். அந்த அரங்கம் முழுவதுமாக நிறைந்திருக்க வேண்டும். இது என்னுடைய தீராத ஒரு ஆவல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு இருக்க காலத்தில் இது குறைந்திருப்பதற்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, சிறந்த பண்பாளர்கள் எங்கிருந்து உருவாகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர்கள் ஆகச் சிறந்த நூல்களில் இருந்தவர்கள் உருவாகிறார்கள். வாசிப்பை அவர்கள் நேசிக்கும் பொழுது அவர்கள் பண்பாளர்களாக மாறுகிறார்கள். யாரெல்லாம் வாசிப்பை நேசிக்கிறார்களோ அவர்கள் பண்பாளர்களாக மாறுகிறார்கள். அந்த ஆகச் சிறந்த பண்பாளர்கள் இருக்கிற ஒரு மிகப்பெரிய குறை என்ன தெரியுமா? அந்த பண்பாளர்கள் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை மட்டுமே நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். நான் சிறந்த பண்பாளராக இருக்கேன், ஆனால் அந்த சிறந்த பண்பாளராகிய நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்காக மட்டுமே பாடுபடுகிறேன் அப்படிங்கிற நிறைய பண்பாளர்கள் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நோக்கி நகர்கிறதுனால தான் இன்னைக்கு நிறைய பேர் உருவாகிறது இல்லை. ஆனா இதற்கு அழகா திருக்குறள் ஒரு குறள் இருக்கு. இனருத்தும் நாரா மலரணைய கற்றது உணர விரித்துறையாதார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான குறள் இருக்கு. இந்த குறள் என்ன சொல்லுதுன்னா, தான் கற்ற கல்வி தன்னோடு மட்டுமே நின்று விடாமல் அதை மற்றவர்களுக்கும் புரியும்படியாக அல்ல மற்றவர்களுக்கும் பயன்பெறும் வகையிலாக எடுத்து கூறுகிற இயல்பை பெற்றவர்களாக மட்டும்தான் கல்வி சிறப்புறும் அப்படிங்கிறது அந்த குறளினுடைய பொருள். அதாவது பூவோட சேர்ந்த நார் மணக்கணும், அந்த பூவோட சேர்ந்த நார் என்ன இருக்கக்கூடாது, அந்த இதை வேஸ்ட் ஆகக்கூடாது. ஆக அப்படிப்பட்ட ஒரு கல்வி ஜாமான்களால் மட்டும்தான் இந்த கல்வியானது சிறப்புறும் அப்படிங்கிறது இந்த குறளினுடைய பொருள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்தை முன்னெடுத்து நடத்துகிற ஐயா மருத்துவர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். காரணம் என்ன அப்படின்னா, தான் கற்ற கல்வி, தான் கற்ற பண்பு, தான் கற்ற இலக்கியம் இது தன்னோடு நின்று விடாமல் அடுத்த சமுதாயத்துக்கும் அடுத்த தலைமுறைகளுக்கும் எதிர்காலத்துக்கும் பயன்படக்கூடிய வகையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் எடுத்திருக்க இந்த முன்னெடுப்புகளுக்கு அனைவருமே தன்னுடைய அனைவருடைய சார்பாகவும் என்னுடைய பாராட்டுகளும். அதே சமயத்தில் இப்ப இருக்கிற இலக்கிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கான அந்த இடம், உங்களுக்கான அந்த உயர்வு அப்படிங்கிறது ஓரிரு நாட்களில் கிட்டிவிடாது. இன்னைக்கு வாழ்க்கையினுடைய இன்றைய நாட்களும் இன்றைய நேரங்களும் நிரந்தரமான ஒன்று. நான் ஒரு 5 வருடங்களுக்கு முன்பாக என்னுடைய ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் எழுத ஆரம்பித்தேன். ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய எழுத்துக்களை பதிவு பண்ணாங்க, எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம் அது என்ன ஆகுது, சில துணுக்குகள், ஒரு கவிதைகள் எழுத ஆரம்பித்தேன். அந்த கவிதைகளுடைய நீட்சி அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் இந்த நீட்சிகள் தொடரும் பொழுது, இந்த கவிதைகள் எழுதும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, என் தாய் உட்பட எப்படி என்னுடைய தாய் உட்பட என்னை சுற்றி இருக்கிற அனைத்து உறவுகளும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எதுக்காக வேலை பண்ணிட்டு இருக்க, இந்த நேரத்தில் போய் ஏதாவது ஒரு சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று செய்யலாமே, இந்த நேரத்தில் பிரயோஜனமாக ஏதாவது ஒன்று செய்யலாமே அப்படின்னு சொல்லி என்னை எல்லா இடத்திலும் மட்டம் தட்டி என்னை ஏதாவது ஒரு வகையில் நீ செய்கிற காரியங்கள் எதற்குமே பிரயோஜனப்படாது, எதற்குமே இது உபயோகப்படாது அப்படிங்கிற வகையில் தான் மட்டம் தட்டிகிட்டே இருந்தாங்க. ஆனாலும் எனக்குள்ளாக ஒரு இருந்துதல், இதை நமக்குள்ளாக இருக்க இந்த ஒரு திறமையை நம்ம எந்த இடத்துலையும் அதை நிறுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தொடர்ச்சி எழுத ஆரம்பித்தேன். அந்த எழுதுவதற்காக நான் எடுத்த முயற்சி குறைந்தது 5 ஆண்டுகள் நான் பயிற்சி எடுத்திருக்கேன்னு தான் சொல்லணும். இந்த 5 ஆண்டுகளினுடைய பயிற்சியின் விளைவாக விளைந்தது தான் இந்த திருக்குறள் என்ற ஒண்ணுமே கிடையாது. அந்த திருக்குறளை எல்லாரும் தொடர்றதுக்கு 1330 குறள்களுக்கு உண்டான விளக்கத்தை படிக்கிறதுக்கே பலர் யோசிக்கிறாங்க. அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கே நிறைய பேர் தயாராக இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஒரு தமிழ் ஆசிரியர் என்ன பண்ணார் அப்படின்னா, என்னை ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு சின்ன நிகழ்வு, ஒரு கவிதை எழுதியிருந்த கவிதையில் இருந்து ஒரு வார்த்தையை மட்டும் சுட்டி காமிச்சு என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த வார்த்தை பிழையாக இருக்கு அப்படின்னாரு.
நான் ரொம்ப பணிவாக கேட்டேன், ஐயா நான் வந்து தமிழ் இலக்கியம் படிக்காதவன், நான் அந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணுங்க, இந்த இலக்கியத்தினுடைய அந்த சில தெளிவுகள் எனக்கு தெளிவுபடுத்துங்க, இதில் இருக்க குறைகளை எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னப்ப அவர் அப்படியே தட்டி கழிச்சுட்டே போய் ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதை நீங்களே கற்றுக்குங்க அப்படிங்கிறார். அப்போ எனக்குள்ள ஒரு வருத்தமும் ஒரு ஆதங்கமும் அவர்கிட்ட வந்து அடுத்தடுத்து கேள்விகளை கேட்குறேன். எனக்கு இந்த குறைகளை என்னோட பிழைகளை திருத்தி காமிக்காமல் இல்லை சுட்டி காமிக்காமல் அதை தெளிவுபடுத்தாத உங்களுடைய கல்வி எதற்காக? நீங்கள் எதுக்காக தமிழாசிரியராக இருக்கீங்க? ஏன் எனக்கு அதை சொல்லிக் கொடுக்கலன்னு கேட்க வந்தேன். அவர் அதற்கு சரியான பதில் சொல்லலை. இடையில இங்கே 2 பேத்துக்கு நடுவில் ஒரு வார்த்தை போர் நின்று போனது. அந்த வார்த்தை போரினுடைய விளைவாக நான் அவர்கிட்ட சொல்கிறேன் என்ன அப்படின்னா, ஆகச்சிறந்த நூல் திருக்குறள். அந்த திருக்குறள் நூலில் இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த கருத்துக்களை இலக்கியத்தை இலக்கியமாகவே சொல்லிக் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் நிறைய மாணவர்களுக்கு, குறிப்பாக இன்னைக்கு இருக்க இளைய சமுதாயத்துக்கு அதை புரியாமே பண்ணிட்டீங்க அப்படிங்கிற ஆதங்கத்தை அவர்கிட்ட வெளிப்படுத்துகிறேன். அந்த வெளிப்படுத்துவதனுடைய விளைவு இதற்கு ஏதாவது ஒன்று செய்யணும் முடிவு பண்ணுங்க. அந்த முடிவினுடைய காரணமாக அன்னைக்கு இந்த 20 குறள்களுக்கு அதே 7 சிறுகளுக்குள்ள அதனுடைய விளக்கத்தை வடிவமைக்க முடியுமா அப்படிங்கிறத முயற்சி பண்ணுறேன். அந்த முயற்சியின் பலனாக முதல் நாள்லேயே 20 குறள்களை எழுதி முடித்தேன். தொடர்ச்சியாக அடுத்து 2 மாதங்கள் கடின போராட்டத்திற்கு பின்பாக அந்த நூல் வெளிவந்தது. அந்த நூல் வெளிவந்ததுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நான் நினச்சி கூட பார்க்கல இன்னைக்கு இந்த உயரமும் இந்த அங்கீகாரமும் இந்த ஒரு பாராட்டும் இந்த ஒரு அன்பும் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்க்கல. அதை அந்த விஷயத்தை எதற்காக நான் உங்ககிட்ட இன்னைக்கு பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, உங்கள் மனதுக்குள்ளாக இருக்கக்கூடிய கருத்துக்களை யாருடைய எந்த விதமான ஏளன பேச்சுகளையும் உதாசீனம் செய்துவிட்டு தொடர்ச்சியாக பதிவிடுங்கள், எழுதுங்கள், பேசுங்கள். உங்களுடைய இலக்கியம் வாசிப்புகளை நீங்கள் தொடர்ந்து கொண்டே இருங்கள். இன்றைய நாள் நிரந்தரம். இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பணிகளும் ஒவ்வொரு காரியங்களும் எதிர்காலத்தில் உங்களை உயர்த்தும். ஆக இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வெளியிடுபவர் தவத்திரு சுந்தரராச அடிகளார். பெற்றுக்கொள்பவர் திருக்குறள் மக்கள் சேவை மைய தலைவர் க.வே. கிரி ஐயா அவர்கள். மிஸ் நீங்க போலையா? இந்த இனிய நிகழ்வில் தலைவர் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும், இன்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அனைவருக்கும் எனது திருக்குறள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குறள் வணக்கம் என்று சொல்வதால் திருக்குறளை பெருமைப்படுத்துவோம், நாமும் பெருமை அடைவோம். இப்போ எனக்கு முன்னே பேசின சகோதரர் கவியுடன் பேசும்போது தன்னுடைய அனுபவத்தை சொன்னார். புத்தகம் எழுதுறத அவங்க தாய் உட்பட எல்லோருமே பரிகசித்தார்கள் என்று. அந்த அனுபவம் ஒவ்வொரு இல்லத்திலும் ஒவ்வொரு எழுத்தாளனுக்கும் நேர்ந்திருக்கக்கூடியது, எனக்கும் கூட. என்னுடைய வீட்டிலே கூட எத்தனையோ விமர்சனங்கள் வந்தது. ஆனால் இந்த திருப்பூர் மாவட்டத்திற்குள் இந்த மண்ணிலே கால் வைத்த பிறகு சிஎஸ்ஐயா
மருத்துவர் ஐயா, நாகேஸ்வரன் ஐயா இவர்கள் எல்லாம் சந்தித்த பிறகு இந்த எழுத்திலே எனக்கு ஒரு ஆர்வம் வந்து நான் எழுத துவங்கினேன். எழுத்தாளர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நாம் எழுதக்கூடிய எழுத்துக்களை சமகாலத்தில் உள்ளவர்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. வள்ளுவர் எழுதினார், பாரதியார் எழுதினார்கள், அது இந்த காலத்திலே கொண்டாடப்படுகிறது. ஆக எழுதக்கூடியது நாம் காலத்திற்கும் உண்டானதை எழுதுகிறோம். சமகாலத்தில் இருப்பவர்கள் விமர்சித்தாலும் கூட நம்முடைய எண்ணங்களை எழுத்து வடிவலாக்கி பதிய வைப்போம். அந்த உத்வேகத்தோடு நாம் தொடர்ந்து இந்த சமூகத்திற்காக, இந்த மக்கள் சமூகத்திற்காக எழுதுவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நான் இந்த என்னுடைய நூல் 2ஆம் சுவிட்சர்லாந்து என்ற ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறேன். இது சம்பந்தமான ஒரு என்னுடைய அனுபவங்களை நான் ஒரு 6 மாதத்திற்கு முன்பாக இந்த அவையில் பகிர்ந்து கொண்டேன். இது நான் பிறந்த ஊர். ஊட்டியை விட கோத்தகிரி ரொம்ப குளிரான பிரதேசம். இது என்னுடைய உணர்வு, யாரும் என்கிட்ட சொல்லலை. நான் போன வருடம் கோத்தகிரி போயிருந்த போது ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ஏங்க இந்த ஊர்லேயே பிறந்து வளர்றீங்க, ஊட்டியை விட கோத்தகிரி குளிர் அதிகமாக இருக்கிறதாக நான் உணர்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. அதுதாங்க உண்மை, அதனால தான் இதை 2ஆம் சுவிட்சர்லாந்துன்னு சொல்கிறோம் அப்படின்னு அப்போ தான் அதோடைய மறுபெயரை சொன்னார். அதனால் இந்த நூலுக்கு நான் 2ஆம் சுவிட்சர்லாந்துன்னு பேர் வச்சிருக்கேன். நான் பிறந்த ஊர் ரொம்ப குக்கிராமம், அதை நான் கேவலமாக நினச்சேன். நான் அந்த ஊர் விட்டு வந்ததுக்கப்புறம் நான் பிறந்த ஊர் எதுன்னு நான் சேலம்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். நாளாக நாளாக அந்த ஊருடைய சிறப்பு என்னுள் புகுந்தது. கடந்த வருடம் நேஷனல் சில்க்ஸ் அருணாச்சல ஐயாவுடைய தூண்டுதலின் காரணமாக நான் திரும்பவும் அந்த ஊருக்கு செல்ல வேண்டி வந்தது. ரத்தனம் ஐயா அங்கே ஒரு எஸ்டேட் வாங்கியிருக்கிறதா சொன்னாங்க. அந்த எஸ்டேட்டு எங்கே இருக்குது அப்படின்னா, நான் பிறந்த ஊருக்கு பக்கத்தில். அது ஒரு வர பட்டிக்காடாச்சு, போக்குவரத்து கிடையாது, மின்சாரம் கிடையாது. எப்படி அங்கே வாங்கினேன்னு கேட்டால், இன்று உள்ள அவர் நிலைமையை சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆவல் அதிகமானது. அதனால் போன வருடம் அந்த இடத்திற்கு சென்றேன். அந்த அனுபவத்தை தான் இதில் பகிர்ந்திருக்கிறேன். நீலகிரி என்பது படுகர் இன மக்களுடைய பூர்வீக இடம். அந்த பூர்வீக மக்களுடைய பல ஊர்கள் இருந்தாலும் இதில் தீனட்டி என்ற ஒரு ஊர் ஒரு சிறப்பான ஊர். அந்த ஊர் மக்கள் அசைவம் சாப்பிட மாட்டார்கள், அவர்கள் அதிர்ந்து பேசாதவர்கள். அந்த ஊர்ல கடைகள் இருக்காது. படுகர் ஊர்ல எந்த கடையும் இருக்காது. பொதுவெளியில் உள்ள தமிழாட்கள் அல்லது படுகர் ஆளுங்களே சிலர் கடை வச்சிருப்பாங்க. பொது இடங்களில் தான் கடை வச்சிருப்பாங்க. நம்ம காப்பித்தூள்ல கலக்கிறது சிக்கிரின்னு சொல்லுவாங்க. சிக்கிரி, அந்த சிக்கிரி அங்கதான் விளையுது. அது ரொம்ப கசப்பா இருக்கும், அதோடைய இலையும் ரொம்ப கசப்பா இருக்கும். ஆனா ஆடு மாடு அதை விரும்பி சாப்பிடும், கால்நடைகள். அந்த இலையை அதிகமா எடுத்துக்கிட்டதுனால அந்த பால் கூட கசப்பா இருக்கும். நீலகிரியில மாட்டுடைய பால் கூட அந்த ஏரியாவில் கசப்பா இருக்கும். அது மட்டுமல்ல, அந்த கிராமத்திலே ஒரு போர்டு வச்சிருக்கிறாங்க, பலகை. அந்த பலகையில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? காலை 10 மணிக்கு மேல் வெளியூர்காரர்கள் யாரும் இங்கே நுழையக்கூடாது. காலை 10 மணிக்கு மேல், பகலில். இது எல்லோருக்கும் தெரியும். அரசு கலெக்டர் வர்றாரு, எஸ்பி எல்லாரும் வர்றாங்க. ஆனால் அந்த ஊர் மக்கள் விருப்பம் அது. அவ்வளவு சாத்வீகமாக வாழ்கிறவர்கள். அந்த போர்டுக்கு எந்த பிரச்சனையும் வரல. அந்த மக்கள் அவ்வளவு அறநெறியில் வாழ்கிறார்கள். நான் 40-50 வருஷத்துக்கு அப்புறம் அங்கே போறேன். அங்கே போகும்போது எங்க அப்பா பேரை சொன்ன உடனேயே என் குடும்பத்தில் 8 பேர் இருக்கிறாங்க. என் கூட பிறந்தவங்க 8 பேர். எல்லாருடைய பேரையும் வரிசையா சொல்றாரு. இங்க தலப்பா கட்டிட்டு இருக்காருல்ல, எப்படி அவர் மேடையில் நின்று வேறொரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கார். நாங்க போய் இது மாதிரி நாங்க பசங்களை மளிகை கடை வச்சிருந்தாருலங்க, அவருடைய பசங்கன்னா, நீ அந்த பையன் தானே எங்க அண்ணன் பேரை கேட்கிறாரு. இல்லைன்னு இன்னொரு பையனை சொல்றாரு. ஆக அவ்வளவு நினைவாற்றல் உள்ளவர்கள் அவர்கள். இது மாதிரி பல நிகழ்ச்சிகளை அங்கு சென்று நான் கண்டதால் மறுபிறப்பு எடுத்ததாக நான் அங்கிருந்து வந்திருக்கிறேன். மீண்டும் சிவராத்திரிக்கு அங்கு செல்ல இருக்கிறேன். ஆகவே இந்த நூலை வாங்கி நீங்கள் பாருங்கள், படியுங்கள். இதுல சரித்திர நிகழ்வு ஒன்று இருக்கு. 1977 எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது அங்க ஒரு கிராமம், நான் பிறந்த கிராமம்,
இந்த சி வடிவில் இருக்கும். ஆறு வந்து சி வடிவில் ஓடும். ஒரு பெரு வெள்ளம் வந்து அந்த சீங்கிறது நேராயிடுச்சு. பல வீடுகள் அடிச்சுட்டு போயிடுச்சு. ஒரு 100 பேர் பக்கம் இறந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு பொன்னகரம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வீடு கட்டி அவங்கள குடியமர்த்திருக்காங்க. இது மாதிரி பல நிகழ்ச்சிகள் அங்கே நடந்திருக்கு. ஒரு நாவல் மாதிரி இருக்கும். அன்பு கூர்ந்து எல்லோரும் பணம் கொடுத்து வாங்கி படியுங்கள், இல்லை என்றால் இது அலமாரிக்கு போய்விடும். சிடியில் பார்க்காதீங்க, தேட்டரில் போய் பாருங்கன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி இதை புத்தகத்தை வாங்கி எழுத்தாளர்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் ஏதேனும் ஒரு வகையில் தொண்டு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நல்வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். திருக்குறள். அச்சய பாத்திரத்தின் பயனை பற்றியும் திரு முத்துக்குமரன் ஐயா அவர்களை பேசுமாறு அழைக்கின்றேன். அதற்கு முன்பாக முத்துக்குமரன் ஐயா வந்து அவிநாசியில் அறிவுச்சுடர் அறக்கட்டளை நடத்திட்டு வர்றாரு. அதன் தலைவராக இருந்து நடத்திட்டு வர்றாரு. ஒரு 16 அரசு பள்ளிகளுக்கு உதவியாக இருந்து வர்றாரு. அவிநாசி சுற்றிலும் இருக்க அரசு பள்ளிகளுக்கு அந்த அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி பெற்றோர் சங்கத்தின் தலைவராக இருக்காரு. அறக்கட்டளை மூலமாக நிறைய செஞ்சுருக்க. இந்த நோட்டீஸில் 2 பக்கம் இருக்குது, எல்லாத்தையும் படிக்க முடியாது. ஆனால் ஒரு சில இது மட்டும் நான் சொல்கிறேங்க. கடந்த 21 வருஷமாக ஒவ்வொரு ஆண்டும் 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கும் 7000 நோட்டு புத்தகங்களும் புரவலர்கள் மூலமாகவும், அப்புறம் 10, 12 மாணவர்களுக்கு கல்வி ஊக்க பரிசும் 5000, 3000, 2000, 1000 வீதம் கொடுத்துட்ருக்காரு. 48 அரசு பள்ளிகளில் இதுவரை திருக்குறளை திரு சுந்தர மகாலிங்கம் அவர்களால் இயல் இசை நடனம் மூலம் கற்றுக் கொடுத்து 3700 திருக்குறள் புத்தகங்களும் ஆங்கில அகராதிகளும் வழங்கியிருக்காரு. 2015-16 பொதுத்தேர்வு எழுதும் மாணவர்கள் வெற்றிக்கு வழிகாட்டும் நிகழ்ச்சி அவிநாசி செந்தூர் மகாலில் நடத்தியிருக்காரு. இவருக்கு ரொம்ப 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 ஞாபக சக்தி அதிகம். ஏன்னு கேட்டிங்கன்னா, என் பொண்ணு வந்து 2013 நினைக்கிறேன் பாராளுமன்றம் போயிட்டு வந்தாங்க. அப்போ வந்து அவிநாசியில் வந்து ஒரு விழா நடந்தது. அப்போ வந்து அவர் வந்து அவங்க ஓவியத்துக்கு அவங்க ஒரு விருது கொடுத்தாங்க. அப்போ அவர் வந்து இருந்தார். அப்போ வந்து ஓவியம் பற்றி தெரியல. அவர் ஓவியம் பற்றி சொன்னவொடனே அவரே வந்து சரி நான் பள்ளிக்கே கொண்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு ஓவியா படிக்கும் பள்ளிக்கே வந்து குடியரசு தினத்தன்னைக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு. அன்றைக்கி என்னுடைய அந்த அலைபேசி நம்பர் வாங்கினார். அப்புறம் மருத்துவர் அடிகளார்கிட்ட அவர் நம்பர் அனுப்பிச்சுட்டாரு. அவர்கிட்ட அந்த நம்பர் ரொம்ப நாள் அப்புறம் கூப்பிட்டு பேசணும்னு ஓவியா பாருங்க எப்படி ஒரு ஞாபகமாக இருக்காதுங்க. ஒரு 13-15 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய அலைபேசி நம்பரை வாங்கி வச்சாரு. அப்படியே ஆரம்பிச்சிருக்காரு. மேலும் பல சேவைகள் செஞ்சிருக்காரு. அறக்கட்டளை மூலமாக ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அப்படி மகாகவி பாரதியாருடைய தூண்டுகோளால இன்னமும் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் இன்னமும் செய்யணுன்ற வாழ்த்தி அவரை வந்து பேசுமாறு அழைக்கின்றேன். அனைவருக்கும் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் இருந்து மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்ற பாரதிதாசனுடைய பொன்வரிகளை இந்த தமிழ்
பண்ணை தமிழ் இலக்கிய பண்ணை மேடையில் குறிப்பிடுவதற்கு மிகவும் பெருமையாக உள்ளது. இதே இந்த இடத்துல ஒரு திரிஷாவோ நயன்தாராவோ வந்திருந்தால் ஒரு லட்சக்கணக்கான கூட்டம் வந்திருக்கும். தமிழ் இன்னைக்கு இவ்வளவுதான் கூட்டங்கிறது உண்மை ஐயா சொல்லும் போது மிகவும் வருத்தமாக இருந்தாலும் கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுடைய பொற்பாதங்களுக்கு முதலினுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிய நிகழ்வில் தலைவர் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும், இன்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அனைவருக்கும் எனது திருக்குறள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குறள் வணக்கம் என்று சொல்வதால் திருக்குறளை பெருமைப்படுத்துவோம், நாம் பெருமை அடைவோம். இப்போ எனக்கு முன்னே பேசின சகோதரர் கவிழோடு பேசும்போது தன்னுடைய அனுபவத்தை சொன்னார். புத்தகம் எழுதுறத அவங்க தாய் உட்பட எல்லோருமே பதிவு செய்தார்கள் என்று. அந்த அனுபவம் ஒவ்வொரு இல்லத்திலும் ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் நேர்ந்திருக்கக்கூடியது. எனக்கும் கூட என்னுடைய வீட்டிலே கூட எத்தனையோ விமர்சனங்கள் வந்தது. ஆனால் இந்த திருப்பூர் மாவட்டத்திற்குள் இந்த மண்ணிலே கால் வைத்த பிறகு சிஎஸ் ஐயா, மருத்துவர் ஐயா, நாகேஸ்வரன் ஐயா இவர்களெல்லாம் சந்தித்த பிறகு இந்த எழுத்திலே எனக்கு ஒரு ஆர்வம் வந்து நான் எழுத துவங்கினேன். எழுத்தாளர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எழுதக்கூடிய எழுத்துக்களை சமகாலத்தில் உள்ளவர்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. வள்ளுவர் எழுதினார், பாரதியார் எழுதினார்கள். அது இந்த காலத்திலே கொண்டாடப்படுகிறது. எழுதக்கூடியது நாம் காலத்திற்கும் உண்டானதை எழுதுகிறோம். சமகாலத்தில் இருப்பவர்கள் விமர்சித்தாலும் கூட நம்முடைய எண்ணங்களை எழுத்து வடிவலாக்கி பதிய வைப்போம். அந்த உத்வேகத்தோடு நாம் தொடர்ந்து இந்த சமூகத்திற்காக, இந்த மக்கள் சமூகத்திற்காக எழுதுவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நான் இந்த என்னுடைய நூல் 2ஆம் சுவிட்சர்லாந்து என்ற ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறேன். இது சம்பந்தமான ஒரு என்னுடைய அனுபவங்களை நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்பாக இந்த அவையில் பகிர்ந்து கொண்டேன். இது நான் பிறந்த ஊர். ஊட்டியை விட கோத்தகிரி ரொம்ப குளிரான பிரதேசம். இது என்னுடைய உணர்வு, யாரும் என்கிட்ட சொல்லலை. நான் போன வருடம் கோத்தகிரி போயிருந்த போது ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ஏங்க இந்த ஊர்லயே பிறந்து வளர்றீங்க, ஊட்டியை விட கோத்தகிரி குளிர் அதிகமாக இருக்கிறதாக நான் உணர்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்கன்னா அதுதாங்க உண்மை, அதனாலதான் இதை 2ஆம் சுவிட்சர்லாந்துன்னு சொல்றோம் அப்படின்னு அப்பதான் அதனுடைய மறுபெயரை சொன்னார். அதனால இந்த நூலுக்கு நான் 2ஆம் சுவிட்சர்லாந்துன்னு பேர் வச்சிருக்கேன். நான் பிறந்த ஊர் ரொம்ப குக்கிராமம். அதை நான் கேவலமா நினைச்சேன். நான் அந்த ஊர் விட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் பிறந்த ஊர் எதுன்னு நான் சேலம்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். நாளாக நாளாக அந்த ஊருடைய சிறப்பு என்னுள் புகுந்தது. கடந்த வருடம் நேஷனல் சிக்ஸ் அருணாச்சல ஐயாவுடைய தூண்டுதலின் காரணமாக நான் திரும்பவும் அந்த ஊருக்கு செல்ல வேண்டி வந்தது. ரத்தனம் ஐயா அங்க ஒரு எஸ்டேட் வாங்கிட்டு சொன்னாங்க. அந்த எஸ்டேட் எங்க இருக்கு அப்படின்னா நான் பிறந்த ஊருக்கு பக்கத்துல. அது ஒரு வர பட்டிக்காடாச்சு, போக்குவரத்து கிடையாது, மின்சாரம் கிடையாது. எப்படி அங்க வாங்கினீங்கன்னு கேட்டா இன்று உள்ள அவர் நிலைமையை சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆவல் அதிகமானது. அதனால் போன வருடம் அந்த இடத்திற்கு சென்று அந்த அனுபவத்தை தான் இதில் பகிர்ந்திருக்கிறேன். நீலகிரி என்பது படுகர் இன மக்களுடைய பூர்வீக இடம். அந்த பூர்வீக மக்களுடைய பல ஊர்கள் இருந்தாலும் இதுல தீரட்டி என்ற ஒரு ஊர், ஒரு சிறப்பான ஊர். அந்த ஊர் மக்கள் அசைவம் சாப்பிட மாட்டார்கள். அவர்கள் அதிர்ந்து பேசாதவர்கள். அந்த ஊர்ல கடைகள் இருக்காது. படுகர் ஊர்ல எந்த கடையும் இருக்காது. பொதுவெளியில் உள்ள தமிழாட்கள் அல்லது படுகர் ஆளுங்களே சிலர் கடை வச்சிருப்பாங்க. பொது இடங்கள்ல கடை வச்சிருப்பாங்க. நம்ம காப்பித்தூள்ல கலக்கிறது சிக்கிரின்னு சொல்லுவாங்க. சிக்கிரி, அந்த சிக்கிரி அங்கதான் விளையுது. அது ரொம்ப கசப்பா இருக்கும். அதோடைய இலையும் ரொம்ப கசப்பா இருக்கும். ஆனா ஆடு மாடு அதை விரும்பி சாப்பிடும், கால்நடைகள். அந்த இலையை அதிகமா எடுத்துக்கிட்டதுனால அந்த பால் கூட கசப்பா இருக்கும். நீலகிரியில மாட்டுடைய பால் கூட அந்த ஏரியால கசப்பா இருக்கும். அது மட்டுமல்ல, அந்த கிராமத்திலே ஒரு போர்டு வச்சிருக்கிறாங்க, பலகை.
அந்த பலகையில என்ன எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? காலை 10 மணிக்கு மேல் வெளியூர்காரர்கள் யாரும் இங்கே நுழைய கூடாது. காலை 10 மணிக்கு மேல் பகலில். இது எல்லோருக்கும் தெரியும். அரசு கலெக்டர் வராது, எஸ்பி எல்லாரும் வராது. ஆனால் அந்த ஊர் மக்கள் விருப்பம் அது. அவ்வளவு சாத்வீகமாக வாழ்கிறவர்கள். அந்த போர்டுக்கு எந்த பிரச்சனையும் வரல. அந்த மக்கள் அவ்வளவு அறநெறியில் வாழ்கிறார்கள். நான் 40-50 வருஷத்துக்கு அப்புறம் அங்க போறேன். அங்க போகும்போது எங்க அப்பா பேரை சொன்ன உடனேயே என் குடும்பத்துல 8 பேர் இருக்கிறாங்க. என் கூட பிறந்தவங்க 8 பேர். எல்லாருடைய பேரையும் வரிசையா சொல்றாரு. இங்க தலப்பா கட்டிட்டு இருக்காருல்ல, எப்படி அவர் மேடையில் நின்று வேறு ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கார். நாங்க போய் இது மாதிரி நாங்க பசங்களை மளிகை கடை வச்சிருந்தாங்க. அவருடைய பசங்க, நீ அந்த பையன் தானே எங்க அண்ணா பையன் கேட்கிறாரு. இல்லைன்னு இன்னொரு பையன் சொல்றாரு. ஆக அவ்வளவு நினைவாற்றல் உள்ளவர்கள் அவர்கள். இது மாதிரி பல நிகழ்ச்சிகளை அங்க சென்று நான் கண்டதால் மறுபிறப்பு எடுத்ததாக நான் அங்கிருந்து வந்திருக்கிறேன். மீண்டும் சிவராத்திரிக்கு அங்கு செல்ல இருக்கிறேன். ஆகவே இந்த நூலை வாங்கி நீங்கள் பாருங்கள், படியுங்கள். இதுல சரித்திர நிகழ்வு ஒன்று இருக்கு. 1977ல எம்ஜிஆர் முதலமைச்சரா இருக்கும்போது அங்க ஒரு கிராமம், நான் பிறந்த கிராமம், இந்த சி வடிவில் இருக்கும். ஆறு சி வடிவில் ஓடும். ஒரு பெரு வெள்ளம் அந்த சீங்கிறது நேராயிடுச்சு. பல வீடுகள் அடிச்சுட்டு போயிடுச்சு. ஒரு 100 பேர் பக்கம் இறந்துட்டாங்க. இப்ப அவங்களுக்கு பொன்னகரம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வீடு கட்டி அவங்கள குடியமர்த்திருக்காங்க. இது மாதிரி பல நிகழ்ச்சிகள் அங்க நடந்திருக்கு. ஒரு நாவல் மாதிரி இருக்கும். அன்பு கூர்ந்து எல்லோரும் பணம் கொடுத்து வாங்கி படியுங்கள். இல்லை என்றால் இது அலமாரிக்கு போய்விடும். சிடியில் பார்க்காதீங்க, தியேட்டர்ல போய் பாருங்கன்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி இதை புத்தகத்தை வாங்கி எழுத்தாளர்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் ஏதேனும் ஒரு வகையில் தொண்டு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். திருக்குறள். மாயாவி மனோகர் அவர்களுக்கு மருத்துவர் முத்துசாமி அழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக மணிமேகலையின் சிறப்பை பற்றியும் அச்சய பாதத்தின் பயணம் பற்றியும் திரு முத்துக்குமரன் ஐயா அவர்களை பேசுமாறு அழைக்கின்றேன். அதற்கு முன்பாக முத்துக்குமரன் ஐயா அவிநாசியில அறிவுச்சுடர் அறக்கட்டளை நடத்திட்டு வர்றாரு. அதன் தலைவராக இருந்து நடத்திட்டு வர்றாரு. ஒரு 16 அரசு பள்ளிகளுக்கு உதவியாக இருந்து வர்றாரு. அவிநாசி சுற்றிலும் இருக்க அரசு பள்ளிகளுக்கு அந்த அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி பெற்றோர் சங்கத்தின் தலைவராக இருக்கிறாரு. அறக்கட்டளை மூலமாக நிறைய செஞ்சிருக்கு. இந்த நோட்டீஸ்ல 2 பக்கம் இருக்கு. எல்லாத்தையும் படிக்க முடியாது. ஆனால் ஒரு சில இது மட்டும் நான் சொல்றேங்க. கடந்த 21 வருஷமாக ஒவ்வொரு ஆண்டும் 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கும் 7000 நோட்டு புத்தகங்களும் துறவலர்கள் மூலமாகவும், அப்புறம் 10, 12 மாணவர்களுக்கு கல்வி புக்க பரிசும் 5000, 3000, 2000, 1000 வீதம் கொடுத்துட்டு இருக்காரு. 48 அரசு பள்ளிகளில் இதுவரை திருக்குறளை திரு சுந்தர மகாலிங்கம் அவர்களால் இயல் இசை நடனம் மூலம் கற்றுக் கொடுத்து 3500 திருக்குறள் புத்தகங்களும் ஆங்கில அகராதிகளும் வழங்கியிருக்கிறாரு. 2015-16 பொறுத்தவரையில் மாணவர்கள் வெற்றிக்கு வழிகாட்டும் நிகழ்ச்சி அவிநாசி செந்தூர் மகாலில் நடத்தியிருக்காரு. இவருக்கு ரொம்ப 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 ஞாபக சக்தி அதிகம். ஏன்னு கேட்டீங்கன்னா
என் பொண்ணு வந்து 2013 நினைக்கிறேன் பாராளுமன்றம் போயிட்டு வந்தாங்க. அப்போ வந்து அவனாசியில் வந்து ஒரு விழா நடக்குது. அப்போ வந்து அவர் வந்து அவங்க ஓவியாவுக்கு அவங்க ஒரு விருது கொடுத்தாங்க. அப்போ அவர் வந்திருந்தார். அப்போ வந்து ஓவியாவுக்கு தெரியல. அவர் ஓவியா பற்றி சொன்னோடனே அவரே வந்து சரி நான் பள்ளிக்கே கொண்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு ஓவியா படிக்கும் பள்ளிக்கே வந்து குடியரசு தினத்து அன்னைக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு. அன்னைக்கு என்னுடைய அலைபேசி நம்பர் வாங்கினார். அப்புறம் மருத்துவர் அடிக்கிறார்கிட்ட அவர் நம்பர் அனுப்பிச்சுட்டாரு. அவர்கிட்ட அந்த நம்பர் கூப்பிட்டு பேசணும்னு நீங்கள் ஓவியா அப்பா தானே எப்படி ஒரு ஞாபகமாக இருக்கா பாருங்க. ஒரு 13-15 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய அலைபேசி நம்பரை வாங்கி வச்சவர் அப்படியே ஞாபகம் வச்சுருக்காரு. மேலும் பல சேவைகள் செஞ்சுட்டு இருக்காரு. அறக்கட்டளை மூலமாக ஆண்டோர் வேலைக்கு எழுந்தறிவித்தல் அப்படி மகாகவி பாரதியாருடைய தூண்டுகோளால இன்னமும் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் இன்னமும் செய்யணுன்ற வாழ்த்தி அவரை வந்து பேசுமாறு அழைக்கின்றேன். அனைவருக்கும் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் இருந்து மதிய உணவு அருந்தி செல்லலாம். உலகம் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்ற பாரதிதாசனுடைய பொன்வரிகளை இந்த தமிழ் பொண்ணை தமிழ் இலக்கிய பொண்ணை மேடையில் குறிப்பிடுவதற்கு மிகவும் பெருமையாக உள்ளது. இதே இந்த இடத்துல ஒரு திரிசாவோ நயன்தாரோ வந்திருந்தா லட்சக்கணக்கான கூட்டம் வந்திருக்கும். தமிழ் அன்னைக்கு உள்ளதான் கூட்டம்ங்கிறது ஐயா சொல்லும்போது மிகவும் வருத்தமாக இருந்தாலும் கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுடைய பொற்பாதங்களுக்கு முதலினுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் தாய் அரவணைத்த குழந்தைகளாக நீங்கள் இங்கே வந்திருப்பது தமிழுக்கு மிகவும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வாகும். தமிழிலே பேசி தமிழிலே உரையாடுவதை பார்த்தால் உலகம் வெள்ளி நகையடைகிறது. இவனுக்கு ஏதோ கிறுக்கு பிடித்து விட்டது. சிறிது நேரம் நீங்க தமிழே உரையாடுங்கள் பார்க்கலாம். மண்ணே நல்லா இருக்கு. ஆங்கிலம் கலந்து பேசுவதையே பெருமையாக நினைக்கிறோம். இன்சில் கேடு போட்டுக்கிறோம், தமிழ் எழுதிக்கிறோம். அப்ப இங்கிலீஷ் அம்மா தமிழா அப்படி இல்லை, தமிழா நீ பேசுவது தமிழா. இந்த ஒரு நிகழ்வுக்கு என்னையும் அழைத்த மருத்துவர் ஐயா அவர்களுக்கு முதல் பெரும் வணக்கத்தையும், என்னை பரிந்துரை செய்த எனது குருநாதர் ஆசான் சுந்தரராஜன் அடிகள் ஐயா அவர்களுக்கும், ஏனைய இலக்கிய பண்ணை உறுப்பினர்களுக்கும், தலைவர் பள்ளிக்கும், பேச வந்திருக்கக்கூடிய கவிஞர்கள், பேச்சாளர்கள், தமிழ் ஆர்வலர்கள், அவை நிலைத்த ஆண்டவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். என்னுடைய அட்சய பாத்திர கதையிலே ஏதேனும் பிழை இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். எனக்கு தெரிந்த கதையை தான் சொல்ல போகிறேன். உங்களுக்கும் அந்த கதையை தெரிந்திருக்கும். இதை நான் நேற்று மனைவியிடம் கூடும்போது சொன்னார், இது யூடியூப்ல கேட்டா திரும்ப கேட்டு போனா நீ எதுக்கு அங்க போறேன் வெளிச்சாச்சு வந்தீங்க. யூடியூப்ல கூட கேட்டுக்கலாங்க, இதுக்கு எதுக்கு போய் நீ பேசிட்டு இருக்கிறா? அவங்களுக்கு வேற வேலை இல்லையா? இல்ல, ஒரு மனித உருவத்திலே மனிதன் பேசும்போது மனிதன் புரிந்து கொள்ள முடியும். மிஷின் பேசும்போது நமது கவனம் வேறு. நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, தொலைக்காட்சி பெட்டியை பார்த்துக்குவாங்க, செல்லை பார்த்துட்டு இருப்பாங்க, பேப்பரை பார்த்துட்டு இருப்பாங்க. 3 வேலை நடக்கும், ஆனால் எதுவும் உருப்படியா இருக்கும். அது மாதிரி இல்லாம நல்ல ஒரு நிகழ்வை தமிழ் இலக்கிய பொண்ணை நமக்கு இன்னைக்கு கேட்ட இந்த சிறார்களையும் கூட்டி வந்திருக்கிறீர்கள். அவர்களுக்கும் தமிழ் மேல் ஒரு ஆர்வம் வரட்டும். உங்களுக்கு நான் பிழையா இருந்தால் மன்னித்துக் கொள்கிறேன் என்று. நாம் ஒவ்வொரு நாளும் நிறைய பிழைகள் செய்து கொண்டிருக்கிறோம். தினமும் வீட்டிலே மாலை நேரம், காலை நேரம் விளக்கேற்றுகிறோம். விளக்கேற்றுவதற்கு என்னென்ன வேண்டும்? எண்ணெய் திருத்தி, எண்ணெய் திருத்தி ஒவ்வொரு நாளும் என்னுடைய தவறுகளிலிருந்து என்னை பாதுகாக்க வேண்டும் என்று விளங்குவதற்காகத்தான் நாம் அந்த எண்ணெய் திரியை பத்த வைக்கிறோம். இதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். சில நினைக்கிறார்கள்,
விளக்கு பற்ற வச்ச வெளிச்சம் வரும். உண்மை அதல்ல. இதை உணர்ந்த ஒவ்வொரு தாய்குலமும் தந்தைக்குலமும் தினமும் செய்யக்கூடிய தவறுகளிலிருந்து நாம் திருந்தி நல்லவர்களாக நாம் மாறும்போது நாம் குழந்தைகள் உத்தமர்களாக மாறுகிறோம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த கேள்விக்கு சரியான பதில் சொன்னால் ஒரு புத்தக பரிசாக வழங்கப்படும். நாம் செய்யக்கூடிய செயல்களிலே கடவுளால் மறுக்கப்பட முடியாத ஒரு நல்ல விஷயத்தை யாராவது கூற முடியுமா? கடவுள் நமக்கு எல்லா விதமான வரங்களையும் வழங்குவார். ஆனால் நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கு அவர் நம்மை குறைத்து மதிப்பிட முடியாதவாறு ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் இருக்கிறது. அது கடவுளால் கூட முடியாது. இது முடிவரையில் நான் சொல்கிறேன். யாராவது புரிந்திருந்தால் அவருக்கு ஒரு புத்தகம் பரிசாக வரும். இந்த அட்சய பாத்திரம் என்பது மணிமேகலை என்கின்ற ஒரு அழகிய இளம்பெண்ணுடைய கதை. இந்த மணிமேகலையினுடைய வாழ்க்கை வரலாறை நாம் பார்க்கும்போது அவள் துறவரத்திற்காகத்தான் இந்த உலகிலே பிறந்தார் என்பது கதையின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். இந்த அட்சய பாத்திரம் எப்படி வந்தது என்றால், மகாபாரதத்திலே பஞ்ச பாண்டவர்கள் வனவாசத்திலே பசியால் துடித்துக் கொண்டிருந்த போது சரியான கிழங்கு வகைகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அரசர்கள் அல்லவா, அவர்களால் பசியால் தாங்க முடியாமல் இருக்கும்போது கிருஷ்ணர் பரமாத்மா போய், ஐயா பசி தாங்க முடியல, இந்த பழம் கிழங்கெல்லாம் எங்களுக்கு வனவாசத்தில் ஒத்து வரல, ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணுங்கன்னு. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? ஒரு நல்ல உபாயம் சொல்றார். நீங்க சூரிய பகவானை வேண்டி ஆதித்ய கிருதய மந்திரத்தை உச்சரித்து தவம் இருந்தால் உங்களுக்கு ஒரு அட்சய பாத்திரம் கிடைக்கும். உங்கள் வனவாசத்திற்கு அது சரியாக இருக்கும். அப்போ அந்த வனவாசத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபாண்டவர்களும் திரௌபதியும் கடுமையான விரதம் இருக்கிறார்கள். அதில் தர்மர் மிகவும் அதிகமான விரதம் இருக்கிறார். ஏன்னா அவர் பெயரே தர்மர் அல்லவா, தர்மம் செய்வதற்காகவே பிறந்த ஒரு தர்மத்தின் தலைவர் தர்மன். அந்த தர்மன் அவ்வளோ ஒரு உருகி கேட்கும்போது சூரிய பகவான் அந்த கடுமையான விரதத்தை முன்னிட்டு வரம் அளிக்கிறார். அங்கே அளித்த பாத்திரம் தான் அந்த அட்சய பாத்திரம். அந்த அட்சய பாத்திரம் வெறும் பாத்திரமாகத்தான் இருக்கும். எந்த ஒரு பதிவிரதை பத்தினி தர்ம பத்தினி முதலில் உணவிடுகிறார்களோ அந்த உணவு பெருகிக் கொண்டே இருக்கும். வெறும் பாத்திரத்தில் வராது. நம்ம ஊர்லேயே ஒரு பாத்திரம் இருக்குது, யாராச்சும் தெரியுங்களா? பிரிட்ஜு. போன வாரத்துக்கு இடம் கிடைக்கும், அதுக்கு முந்தின வாரத்துக்கு இடம் கிடைக்கும், 4 வகை சட்னி கிடைக்கும், 10 நாளுக்கு குழம்பு கிடைக்கும். நம்ம வீட்டில் ஒரு பெரிய அட்சய பாத்திரம் இருக்கு. அந்த ஒரு நல்ல ஒரு அட்சய பாத்திரத்தை நம்ம வீட்டில் வச்சிருக்கிறோம். ஆனால் இந்த சுட சுட சாப்பாடு கிடைக்கும் அட்சய பாத்திரம். இந்த அட்சய பாத்திரத்தினுடைய முதல் கதை இது என்றால், இரண்டாம் கதை என்னன்னா, ஒரு வாரணாசியில இந்த கதை ஆரம்பிக்குது. வாரணாசியில ஒரு ஆசிரியர் அபஞ்சிகன், அவருடைய மனைவி சாலை தவறான வழியிலே ஒரு குழந்தை பெறுகிறார். அதற்காக வடக்கிருந்து வர்றவங்கெல்லாம் கன்னியாகுமரி குளத்தில் குளிச்ச பாவம் போயிருந்து கன்னியாகுமரி கடலை குளிப்பாங்க. ஆனா அந்த அம்மா இங்க அந்த பாவத்தை நீக்கிறதுக்காக குளிச்சுட்டு போற வழியில அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. யாருக்கும் தெரியாமல் அந்த குழந்தை காட்டிலேயே விட்டு செல்விட்டு, காட்டுல விட்டு போகும்போது அங்க பார்த்த ஒரு பசு அந்த குழந்தைகளுடைய ஒரு நேசத்தை கண்டு நாவால் நக்கி அந்த தடவி பாசத்தை வெளிப்படுத்தி தன் மடியிலிருந்து பால் சுரந்து அந்த குழந்தை பால் குடிக்க ஆரம்பிக்கிறது. கடந்த ஒரு 7 நாட்கள் கடக்கும்போது அது வழியாக ஒரு அந்தனர் வருகிறார். அந்த அந்தனர் பெயர் இளம்பூதி. அந்த இளம்பூதி என்ன பண்றாரு? அவங்களுக்கு குழந்தை இருக்கு. பார்த்தோன்னே இந்த பசு மீது கூட அழகான ஒரு குழந்தை இருக்கு, நாம் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை எடுக்கிறார். அதற்கு பெயர் வைக்கிறார் பசுவின் மகன். தமிழ்ல ஆபுத்திரன் என்கிற ஒரு பெயர். ஆபுத்திரன்னா பசுவினுடைய மகன் பெயர் வைக்கிறார். அந்த குழந்தையை சகல கலைகளும் கற்றுக் கொடுத்து அந்த இளம்பூதி அழகாக வளர்த்து வருகிறார். அப்படி வளர்த்து வரும் காலத்திலே அவருக்கு பசுவின் குழந்தையாக அவர் இருப்பதால் பசுவை கண்டால் பாசம் அதிகமாக இருக்கும். அந்த சூழ்நிலையில அந்த குழந்தை
பண்ணது, பெரியவனாகி பக்கத்துல ஒரு வேள்வி நடக்குதுன்னு போறாங்க. நைட்டு அந்த இரவு நேரத்துல ஒரு அருமையான யாகம் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு சில அந்தணர்களும் ஊர் பொதுமக்களும் சேர்ந்து ஊர் நன்மைக்காக ஒரு யாகம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த யாகத்திலே பலியிடுவதற்காக ஒரு பசுவை நிறுத்தியிருக்கிறார்கள். இது இந்த ஆபுத்திரனை பாதிக்கிறது. இரவோடு இரவாக அந்த பசுவை களவாடி சென்றது. அப்படி களவாடி செல்லும் பொழுது ஊர் மக்களும் அந்த இளம்பூதி ஐயாவும் அந்தனர் ஐயாவுக்கும் மற்றும் ஊர் மக்களும் இவரை தடுக்கிறார்கள். நான் பசுவை காப்பாற்றியே தீர்வேன் என்று கூட்டிக் கொண்டு செல்லும் போது பசுவை திருடைய கல்வன் என்று பட்டம் கட்டி ஊரை விட்டு ஒதுக்கி விடுகிறார். அந்த ஊரை விட்டு ஒதுக்கும் போது அவருக்கு பசி எடுக்குது. ஊர்ல இருந்து ஒதுக்கிட்டாங்க. எல்லா வீட்லயும் போய் பிச்சை எடுக்கிறாரு. கற்களையும் மண்களையும் எச்சிலையும் துப்புறாங்க. எவ்வளவு வேதனையா இருக்கும். அவரால் இங்க வாழவே முடியாது. என்ன பண்ணலாம், இனிமேல் இந்த ஊர்ல இருக்கக்கூடாது சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் அவருடைய ஊர்ல இருந்து வெகு தூரம் போய் அந்த ஆபத்துல பிரம்மச்சாரியா வாழ்ந்தார். என்ன காரணம்னா பசுவின் மேல் கொண்ட அன்பால் பசுவை நேசிக்கிறவர்களா மாறினார். அப்போ அவர் வெளியூர் போகும்போது சிந்தாதேவின்னு ஒரு கோயிலுக்கு போறார். அந்த கோயில தங்கி பிச்சை எடுக்கும் போது அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் பிச்சை கொடுக்கிறார்கள். அந்த பிச்சையை பெற்றுக்கொண்டு வாய் பேச முடியாத மன்னர் நல்லா இந்த நியூஸ் ஆகிட்டு ஆங்கிலம் கலந்து பேசுவதையே பெருமையாக நினைக்கிறோம். இன்சில் கேடு கொடுக்கிறோம், தமிழ் எழுதிக்கிறோம். அப்ப இங்கிலீஷ், அம்மா தமிழா அப்படி இல்ல, தமிழா நீ பேசுவது தமிழா. இந்த ஒரு நிகழ்வுக்கு என்னையும் அழைத்த மருத்துவர் ஐயா அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தையும், என்னை பரிந்துரை செய்த எனது குருநாதர் ஆசான் சுந்தரராஜர் அடிகள ஐயா அவர்களுக்கும், ஏழைய இலக்கிய பள்ளி உறுப்பினர்களுக்கும், தனித்தமிழ் பள்ளிக்கும், பேச வந்திருக்கக்கூடிய கவிஞர்கள், பேச்சாளர்கள், தமிழ் ஆர்வலர்கள், அவை நிறைந்த ஆண்டவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். என்னுடைய அச்சய பாத்திர கதையில ஏதேனும் பிழை இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். எனக்கு தெரிந்த கதையை தான் சொல்ல போகிறேன். உங்களுக்கும் அந்த கதை தெரிந்திருக்கும். இதை நான் நேற்று என் மனைவியிடம் கூடும்போது சொன்னார், இது யூடியூப்ல கேட்டா 5 நிமிஷம் கேட்டு போன, நீ எதுக்கே அங்க போற நடிச்சாச்சு பார்த்தீங்க. யூடியூப்ல கூட கேட்டுக்கலாங்க, இதுக்கு எதுக்கு போய் நீ பேசிட்டு இருக்கிற, அவங்களுக்கு வேற வேலை இல்லையா? இல்ல, ஒரு மனித உருவத்திலே மனிதன் பேசும்போது மனிதன் புரிந்து கொள்ள முடியும். மிஷின் பேசும்போது நமது கவனம் பெறும். நிறைய பேர் எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, தொலைக்காட்சி பெட்டியை பார்த்துக்குவாங்க, செல்லை பார்த்துட்டு இருப்பாங்க, பேப்பர் பார்த்துட்டு இருப்பாங்க. 3 வேலை நடக்கும், ஆனால் எதுவும் உருப்படியாது. அது மாதிரி இல்லாம நல்ல ஒரு நிகழ்வை தமிழ் இலக்கிய பள்ளி நமக்கு இன்னைக்கு கேட்ட இந்த சிறார்களையும் கூட்டி வந்திருக்கிறீர்கள். அவர்களுக்கும் தமிழ் மேல் ஒரு ஆர்வம் வரட்டும். உங்களுக்கு நான் பிழையா இருந்தால் மன்னித்துக் கொள்வேன் என்று. நாம் ஒவ்வொரு நாளும் நிறைய பிழைகள் செய்து கொண்டிருக்கிறோம். தினமும் வீட்டிலே மாலை நேரம் காலை நேரம் விளக்கேற்றுகிறோம். விளக்கேற்றுவதற்கு என்னென்ன வேண்டும்? எண்ணெய் திருத்தி ஒவ்வொரு நாளும் என்னுடைய தவறுகளிலிருந்து என்னை பாதுகாக்க வேண்டும் ஆண்டவரே என்று விளங்குவதற்காகத்தான் நாம் அந்த எண்ணெய் திரியை பத்த வைக்கிறோம். இதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். சில நினைக்கிறார்கள் விளக்க பத்த வச்சா வெளிச்சம் வரும். உண்மை அதல்ல. இதை உணர்ந்த ஒவ்வொரு தாய்குலமும் தந்தை குலமும் தினமும் செய்யக்கூடிய தவறுகளிலிருந்து நாம் திருந்தி நல்லவர்களாக நாம் மாறும்போது நம் குழந்தைகள் உத்தமர்களாக மாறுகிறார்கள். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த கேள்விக்கு சரியான பதில் சொன்னால் ஒரு புத்தகம் பரிசாக வழங்கப்படும். நாம் செய்யக்கூடிய செயல்களிலே கடவுளால் மறுக்கப்பட முடியாத ஒரு நல்ல விஷயத்தை யாராவது கூற முடியுமா? கடவுள் நமக்கு எல்லா விதமான வரங்களையும் வழங்குவார். ஆனால் நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கு அவர் நம்மை குறைத்து மதிப்பிட முடியாதவாறு ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் இருக்கிறது. அது கடவுளால் கூட முடியாது. இது முடிவர்கள் நான் சொல்கிறேன். யாராவது பதிந்திருந்தால் அவருக்கு ஒரு புத்தகம் பரிசாக வழங்கும். இந்த அட்சய பாத்திரம் என்பது மணிமேகலை என்கின்ற ஒரு அழகிய இளம்பெண்ணுடைய கதை. இந்த மணிமேகலையினுடைய வாழ்க்கை வரலாறை நாம் பார்க்கும்போது அவள் துறவரத்திற்காகத்தான் இந்த உலகிலே பிறந்தார் என்பது
கதைகள் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். இந்த அட்சய பாத்திரம் எப்படி வந்தது என்றால், மகாபாரதத்திலே பஞ்ச பாண்டவர்கள் வனவாசத்திலே பசியால் துடித்துக் கொண்டிருந்த போது சரியான கிழங்கு வகைகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அரசர்கள் அல்லவா, அவர்களால் பசியால் தாங்க முடியாமல் இருக்கும்போது கிருஷ்ணர் பரமாத்மா போய், ஐயா பசி தாங்க முடியல, இந்த பழ கிழங்குகளை எங்களுக்கு வனவாசத்துல ஒத்து வரல, ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்குறாரு. அதற்கு அவர் என்ன சொல்றாரு, ஒரு நல்ல உபாயம் சொல்றாரு. நீங்க சூரிய பகவானை வேண்டி ஆதித்ய ஹிருதய மந்திரத்தை உச்சரித்து தவம் இருந்தால் உங்களுக்கு ஒரு அட்சய பாத்திரம் கிடைக்கும், உங்கள் வனவாசத்திற்கு அது சரியாக இருக்கும். அப்போ அந்த வனவாசத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபாண்டவர்களும் திரௌபதியும் கடுமையான விரதம் இருக்கிறார்கள். அதில் தர்மர் மிகவும் அதிகமான விரதம் இருக்கிறார். ஏன்னா அவர் பெயரே தர்மர் அல்லவா, தர்மம் செய்வதற்காகவே பிறந்தவர், தர்மத்தின் தலைவர் தர்மன். அந்த தர்மன் அவ்வளோ ஒரு உருகி கேட்கும் போது சூரிய பகவான் அந்த கடுமையான விரதத்தை முன்னிட்டு வரம் அளிக்கிறார். அங்கே அளித்த பாத்திரம் தான் அந்த அட்சய பாத்திரம். அந்த அட்சய பாத்திரம் வெறும் பாத்திரமாகத்தான் இருக்கும். எந்த ஒரு பதிவிரதை பத்தினி தர்மபத்தினி முதலில் உணவிடுகிறார்களோ அந்த உணவு பெருகி கொண்டே இருக்கும், வெறும் பாத்திரத்தில் வராது. நம்மளுக்கே ஒரு பாத்திரம் இருக்கு, யாராச்சும் தெரியுங்களா? பிரிட்ஜு. போன வாரத்துக்கு இடம் கிடைக்கும், அதுக்கு முதல் வாரத்துக்கு இடம் கிடைக்கும், 4 வகை சட்னி கிடைக்கும், 10 நாள் குழம்பு கிடைக்கும். நம்ம வீட்டில் பெரிய அட்சய பாத்திரம், அந்த ஒரு நல்ல ஒரு அட்சய பாத்திரத்தில் வீட்டில் வச்சிருக்கிறோம். ஆனால் இந்த சுட சுட சாப்பாடு கிடைக்கும் அட்சய பாத்திரம். இந்த அட்சய பாத்திரத்தினுடைய முதல் கதை இது என்றால், இரண்டாம் கதை என்னன்னா, ஒரு வாரணாசியில இந்த கதை ஆரம்பிக்குது. வாரணாசியில ஒரு ஆசிரியர் அவஞ்சிகன், அவருடைய மனைவி சாலி தவறான வழியிலே ஒரு குழந்தை பெறுகிறார். அதற்காக வடக்கிருந்து வர்றவங்கெல்லாம் கன்னியாகுமரி குளத்தில் குளிச்சா பாவம் போயிருந்து கன்னியாகுமரி கடலில் குளிப்பாங்க. ஆனா அந்த அம்மா இங்க அந்த பாவத்தை நீக்கிறதுக்காக குளிச்சுட்டு போற வழியில அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. யாருக்கும் தெரியாமல் அந்த குழந்தை காட்டிலேயே விட்டு செல்வது. காட்டில் விட்டு போகும்போது அங்க பார்த்த ஒரு பசு அந்த குழந்தையினுடைய ஒரு நேசத்தை கண்டு நாவால் நக்கி அந்த தடவி பாசத்தை வெளிப்படுத்தி தன் மடியிலிருந்து பால் சுரந்து அந்த குழந்தை பால் குடிக்க ஆரம்பிக்கிறது. கடந்த ஒரு 7 நாட்கள் கடக்கும்போது அது வழியாக ஒரு அந்தனர் வருகிறார். அந்த அந்தனர் பெயர் இளம்பூதி. அந்த இளம்பூதி என்ன பண்றாரு, அவங்களுக்கு குழந்தை இல்லை. பார்த்தோன்னே இந்த பசு மீது இவ்வளவு அழகான ஒரு குழந்தை கிடைக்கு, நாம் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை எடுக்கிறார். அதற்கு பெயர் வைக்கிறார் பசுவின் மகன். தமிழ்ல ஆபுத்திரன் என்கிற ஒரு பெயர். ஆபுத்திரன்னா பசுவினுடைய மகன் பெயர் வைக்கிறார். அந்த குழந்தையை சகல கலைகளும் கற்றுக் கொடுத்து அந்த அந்தனர் இளம்பூதி அழகாக வளர்த்து வருகிறார். அப்படி வளர்த்து வரும் காலத்திலே அவருக்கு பசுவின் குழந்தையாக அவர் இருப்பதால் பசுவை கண்டால் பாசம் அதிகமாக இருக்கும். அந்த சூழ்நிலையில அந்த குழந்தை என்ன பண்ணுது, பெரியவனாகி பக்கத்துல ஒரு வேள்வி நடக்குதுன்னு போறாங்க. நைட்டு அந்த இரவு நேரத்துல ஒரு அருமையான யாகம் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு சில அந்தணர்களும் ஊர் இருக்கிறார்கள். அந்த யாகத்திலே பலியிடுவதற்காக ஒரு பசுவை எடுத்திருக்கிறார்கள். இது இந்த ஆபுத்திரனை பாதிக்கிறது. இரவோடு இரவாக அந்த பசுவை களவாடி சென்றது. அப்படி களவாடி செல்லும் பொழுது ஊர் மக்களும் அந்த இளம்பூதி ஐயா அந்தனர் ஐயா அவர்களும் மற்றும் ஊர் மக்களும் இவரை தடுக்கிறார்கள். நான் பசுவை காப்பாற்றியே தீருவேன் என்று கூட்டிக் கொண்டு செல்லும் போது பசுவை திரைய கல்வன் என்று பட்டம் கட்டி ஊரை விட்டு ஒதுக்கி விடுகிறார். அந்த ஊரை விட்டு ஒதுக்கும் போது அவருக்கு பசி எடுக்குது. ஊர்ல இருந்து ஒதுக்கிட்டாங்க. எல்லா வீட்லயும் போய் பிச்சை எடுக்கிறாரு. கற்களையும் மண்களையும் எச்சரிக்கையும் போறாரு. எவ்வளவு வேதனையா இருக்கும். அவரால் இனி வாழவே முடியாது. என்ன நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வேண்டும் நல்லவையே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும். அவை கூடியிருக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும்
குழந்தைகளுக்கும் பள்ளி ஆசிரியர்களுக்கும் இங்கு இலக்கிய பண்ணையின் 3வது ஆண்டு துவக்க விழாவில் எனக்கு பேச வாய்ப்பளித்திருக்கும் தலைவர் முத்துசாமி ஐயா அவர்களுக்கும், நான் மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கும் தவத்திரு சுந்தரராச அடிகளார் அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இளிவரின் வாழாத மானம், இது திருக்குறள். பொருட்பாலில் அதிகாரம் மானம் என்ற தலைப்பில் வருகின்ற இளிவரின் வாழாத மானம் உடையார் ஒளிதொழுதேத்தும் உலகு. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், மானத்திற்காக உயிர்விட துணிந்தவர்களின் பெருமையை எக்காலமும் இவ்வுலகம் போற்றும் என்பதே. மானத்திற்காக உயிர் விடுதல் என்பது இன்றைய சமுதாயத்திற்கு நமக்கு ஒரு சிக்கலாகத்தான் தோன்றும். ஆனால் பண்டைய காலங்களில் எல்லாம் மானம் போகக்கூடிய சூழ்நிலை வரும்போது தங்கள் மரணத்தையே அவர்கள் கவசமாக எடுத்துக்கொண்டார்கள் என்றுதான் பல்வேறு இலக்கியங்களில் நாம் தெரிந்து கொண்டுள்ளோம். பண்டைய தமிழில் சிவன் மானத்திற்காக உயிரை கொடுக்க தயங்காதவன். அவனுடைய எதிரிகள் நாட்டை சுற்றி படையெடுத்து வரும்போது அங்கு அவர்களிடம் அடிமைப்பட்டு கிடப்பதை விட தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டு தன் மக்களை தன் மண்ணை காப்பதே வீரம் என்று நினைத்து கடைசி வரை போரிடுகின்றான். போரிலே வெற்றி இல்லை தோல்வி என்ற நிலை வரும்போது என் மண்ணும் என் மக்களும் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிரை தானே மாய்த்துக் கொள்கின்றான். இது மானம் என்ற ஒன்று நம்மை ஆட்கொள்ளும் போது நாம் அன்றைய சூழ்நிலையில் எடுத்துக்கொண்ட முடிவாக இருந்தது. பாரதியார் கேடில் விழுப்பம் உடைய தமிழ்நாடு என்று தன்னுடைய தமிழர் தாய் வாழ்த்து கவிதையில் கூறுகின்றார். தமிழர் என்பவர் மானத்துடன் வாழ வேண்டும், தமிழ்நாட்டின் பெருமை என்பது மானத்தை காப்பதாக இருக்க வேண்டும் என்று பாரதியார் கூறுகின்றார். தமிழர்களுக்கு ஒரு தீயவையோ அவமானமோ வரும்போது அங்கே தாங்கள் தன்னுடைய மானத்தை காப்பதற்காக இம்மண்ணுயிரில் தன் மரணத்தை ஏற்றுக்கொள்ளுதல் நன்றி என்று பாரதியார் கூறுகின்றார். சிலப்பதிகாரத்தில் ஒரு காட்சி. பாண்டிய மன்னன் கொற்றுவேல் கேசரி கோவலனை தவறாக குற்றம் சாட்டி விடுகின்றார். அதற்கான தண்டனையாக மரண தண்டனையை விதித்து விடுகின்றார். அவன் மனைவி கண்ணகியோ மிகுந்த அவமானமும் கோபமும் கொண்டு தன்னுடைய கணவனை கள்வன் என்று கூறிவிட்டானே, இந்த மண்ணும் மதுரையும் அவனை மானபங்கப்படுத்துமே, மானமற்றவன் என்று கூறுமே என்று அரசவையை நோக்கி சென்று தன் கணவனின் மானத்தை காப்பதற்காக தன்னிடம் இருந்த பொற்சிறப்புகளை எடுத்து அரசவை முன்னே அதை உடைத்து நிறுத்தி தன்னுடைய கணவனின் மானத்தை காத்ததாக சிலப்பதிகாரத்தில் வருகின்றது. மகாபாரதத்தில் இதே போல் ஒரு காட்சி. கர்ணனை பிடிக்காதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காகவே சேராத இடம் தன்னில் சேர்ந்து கர்ணன் கடைசியில் மரணத்தை ஆட்கொண்டவர். கர்ணன் முதலே வளர்கின்ற காலம் தொட்டு ஒவ்வொரு நிலையிலும் அவமானங்களை அடைந்தவன். சூத்திர குலத்தை இழந்து விட்டான் என்பதற்காகவே அவனை அனைவரும் ஏளனமாக பரிகாசம் இருந்த போதும் தன் மானத்தை விடாது அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். துரியோதனுடன் நட்பு கொள்கின்றான், துரியோதனுக்காகவே வாழ்கின்றான். துரியோதனின் தீர்ப்பு சரியில்லை என்று தெரிந்த போதும் கூட தன்னுடைய நண்பனுக்காக, தன்னுடைய மானத்தை காப்பதற்காக, தன் நட்பின் பெருமையை போற்றுவதற்காக கர்ணன் மகாபாரத குருட்சேத்திர போரில் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கின்றார். நமக்கு மிகவும் பிடித்த வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மனின் வசனங்களை பேசாத மக்களே இருக்க முடியாது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வெகுண்டெழுந்து போரிட்டு நம்மை ஆங்கிலேயரிடமிருந்து காப்பதற்காக கடும் போரினை ஏற்கொண்ட மனிதன். மானமா வாழ்வா தன் நாடா என்று வந்தபோது என் நாட்டிற்காக, என் மண்ணிற்காக, என் மக்களை காப்பதற்காக ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடப்பதை விட நான் உயிரை மாய்த்துக் கொள்வது மேல் என்று
மானம் என்பது ஒவ்வொருவருக்கும் ஆடையாக, அணிகலனாக, கவசமாக இருந்தே காத்துக் கொண்டிருக்கிறது அன்றைய காலத்தில். கோபாலபுரத்தில் வீரன் கேசவன் தன்னுடைய அறிவார்ந்த செயல்கள் மூலமாக எப்பொழுதுமே தன்னுடைய அரசவையில் எப்போதும் அரசனோடு தர்க்கம் செய்து தன்னுடைய காரியங்களை மக்களுக்காக செயல்படுத்தி வருபவன். ஒரு நாள் அரசனுக்கும் அவனுக்கும் ஒரு தர்க்கம் வருகின்றது. அரசன் எத்தனையோ முயன்றும் கூட இவனை எப்படியாவது மடக்கிவிட வேண்டும் என்று அவனோடு தர்க்கம் செய்கின்றார். ஆனால் அவன் எங்கும் தன்னை விட்டுக் கொடுக்காது தன்னுடைய மானத்தை காப்பதற்காக கடுமையாக அரசனோடு வாதிடுகின்றான். நாட்டு மக்களின் நலன்களை தான் குறிப்பிட்ட ஒரு விஷயத்திற்காக, மக்கள் நலனிற்காக அரசனோடு வாதிட்டு அதில் ஜெயிக்கின்றான். அந்த சமயத்தில் மக்களா உன்னுடைய மானமா என்று கேட்டபோது என்னுடைய மானமே தலை சிறந்தது என்று அவன் மரணத்தை ஏற்றுக்கொண்டதாக இலக்கியத்தில். மருதுபாண்டிய சகோதரர்கள் பற்றி உங்கள் அனைவருக்கும் தெரியும். திருச்சியில் மதுரபாண்டிய சகோதரர்கள் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு பல இன்னல்களை கண்டபோதும் மானத்திற்காக தன்னுடைய தன்மானமும் தன் தாய் திருநாடும் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் மரணத்தை தழுவியதாக செய்தார். இறுதியாக கம்பராமாயணத்திலிருந்து சில வரிகளை கூறி உங்களிடம் தன்மானம் பற்றி ஒரு பேச்சு என்று செய்கிறேன். கம்பராமாயணத்தில் இலங்கையில் போர் நடக்கின்ற போது ராமனால் ராவணன் மரணத்தை எய்த வேண்டிய சூழ்நிலை வந்துவிடுகிறது. ராமனுடைய அம்பு ராவணனின் இதயத்தை துளைத்து விடுகின்றது. மண்டோதரி ராவணனை இழந்து விட்டோமே என்று கதறி நிற்கின்றார். கணவனுக்காக அழுகின்றார். அவருடைய புலம்பல் மிகப்பெரிய புலம்பல். தன்னுடைய கணவன் எப்போதும் நல்லவர், அவருடைய மானத்தை இறந்த பின்னும் காக்க வேண்டியது என்னுடைய கடமை என்று அவள் சொல்கின்றாள். வெள்ளெடுக்க செடி உடையாள், வெற்ப எடுத்த திருமேனி, மேலும் கீழும் எல்லிருக்கும் இடமின்றி உயிரிருக்கும் இடம் நாடி இசை விளைத்தவரோ, கல்லிருக்கும் மலர்பூந்தல் சாணகியை மரச்சரில் காதல் உள்ளிருக்கும் என கருதி உடல் பிடித்து தடவினானோ ஒருத்தன் வாழி. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? வெள்ளெருக்கன் செடிக்குடையான் சிவபெருமான் வெள்ளெருக்கம் செடியை சூடிக் கொண்டிருப்பான் தலையில். அவனை வணங்குகின்ற ராவணன் ஒரு சிவபக்தன். அதனால்தான் அவனுக்கு ராவணேஸ்வரன் என்று பெயர். இரண்டு பேர்களுக்கு மட்டுமே அந்த அருள் உண்டு. சனீஸ்வரனுக்கும் ராவணேஸ்வரனுக்கும் மட்டுமே அந்த பாக்கியம் உண்டு. வெள்ளெருக்கம் செடியை சூடி அந்த பூக்களை சூடியுள்ள சிவபெருமான் பக்தியோடு வணங்குகின்ற ராவணன் பிரிதவர்களுடைய மனைவியை கவர்ந்து கொண்டு தன் இதயத்தில் வைத்து சாணகி மீது கொண்ட காதல் தீராமல் அவளை தொடாமல் சிம்சுவா மரத்தினடியில் அவள் தவம் பூண்டு கொண்டிருக்கின்றார். அங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றார். இவனும் அவளுக்காக காத்து கொண்டிருக்கின்றான். ராமன் பிரிதோரிடத்தில் தன் மனைவிக்காக காத்துக் கொண்டிருக்கின்றான். தன் மனைவியை மீட்பதற்காக ராமன் போர் தொடுக்கின்றான். அப்பொழுது மண்டோதரி கதறுகிறாள். என் கணவனின் இதயத்தில் ஜானகி இருந்திருக்கலாம். அது காதல் தீராத நோயாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் எதையும் அவன் நாடி விடவில்லை. சிவபெருமான் இவனை தன்னோடு சேர்த்துக் கொள்ளவே திருமால் என்னும் அரசனோடு திருமால் இங்கே வந்து அரசனாக சொல்கின்றார். திருமால் என்னும் அரசனோடு வந்து உடல் முழுவதும் அம்புகள் எய்த போதும், எல்லெருக்கம் பூ பார்த்துட்டீங்க, சின்னதா இருக்கும். உடல் முழுவதும் அந்த அம்புகள் எய்து போதும் இதயத்தில் ஒரு அம்பு துளைத்து மரணம் எய்தினானே, அந்த இடத்தில் இதயத்தில் ஜானகி வாழ்ந்து கொண்டிருப்பதால் இந்த ஊர் பேசும். ஆனால் அதுவல்ல இது காரணம். என் கணவனை மரணம் தழுவும் போது இறைவனே வந்து ஆட்கொண்டான் என்று கதறி புலம்புகின்றார். கணவன் இறந்த பின் கூட கணவனுடைய மானத்தை காக்க வேண்டும் என்ற மண்டோதரியின் அந்த மனம் எப்படி இருந்திருக்கும்? ஒவ்வொரு இலக்கியத்திலுமே இளிவரின்
அல்லது தனக்கு ஒரு அவமான சொல்லோ அவச்செயலோ வரும்போது அந்த இடத்தில் மரணத்தை தழுவ வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் இக்காலத்தில் அதற்கு இடமே இல்லை. ஏனால் நாளொரு மேனியும் பொழுதொரு வனவுமாக நம்மை அவமானங்கள் தான் செதுக்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை இங்கே நான் பதிவு செய்கின்றேன். மானம் போய்விடின் உயிர் வாழாது என்ற நிலையை நாம் இங்கே மாற்றிக்கொண்டிருக்கின்றோம் இக்காலத்தில். இருந்தாலும் சில அவச்சங்களே நம்மை வந்து செதுக்கி மிகப்பெரிய உயர்ந்த இடத்தில் நம்மை வைக்கும். நாம் பொறுமையும் நம்பிக்கையும் கொண்டு அமைதியாக காத்திருந்தால் ஒரு நாள் இந்த உலகம் நம்மையும் கொண்டாடும். இழிவரின் வாழாது மானம் என்பதில் எதிர்காலம் இந்த நவீன காலம் அவமானங்களை சுமந்தேனும் தன்னை செதுக்கிக் கொண்டு வாழும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. இத்தகையதொரு அருமையான தலைப்பை எனக்கு கொடுத்து இங்கே என்னை பேச அனுமதித்த இலக்கிய பண்ணை ஐயா அவர்கள், முத்துசாமி ஐயா அவர்களுக்கும், சுந்தரராச அடியார் அவர்களுக்கும், கார்த்திகேயன் மற்றும் மாயாவி மனோகர் அண்ணா அவர்களுக்கும், தாய் தமிழ் பள்ளி ஆசிரியர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தாய் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கிறார். அனைவரும் இருக்கையில் அமர்ந்தார்கள். வரவேற்போடு அரண் அறிந்து